Welcome, dear teacher eligibility test teachers for the Unit 3. இது முழுக்க தமிழில் இருக்கக்கூடிய காணொளி. இதில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன, எதையெல்லாம் படிக்க போகிறோம் என்று சொன்னால், கவனம், அட்டென்ஷன், மீனிங், நேச்சர் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனம், உணர்தல் மற்றும் நினைவாற்றல், கவனத்தினுடைய பொருள், தன்மை மற்றும் தீர்மானிப்பவை, சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன், உணர்வு மற்றும் உணர்தல், சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன், புரிந்து கொள்ளுதல். உணர்தல் என்பது புரிந்து கொள்ளுதல் அல்லது உணர்தல். உணர்தல் விதிகள், லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், எரர்ஸ் இன் பெர்செப்ஷன், உணர்தலில் இருக்கக்கூடிய பிழைகள் என்ன, மாயை மற்றும் மாயத் தோற்றம், இல்லூஷன் அண்ட் ஹாலுசினேஷன். அடுத்து மெமரி, மீனிங், டைப்ஸ் ஆஃப் மெமரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. கடைசியில் ஃபர்கெட்டிங். அப்படி என்றால் நினைவாற்றலுடைய பொருள், நினைவாற்றலுடைய வகைகள் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கான உத்திகள், மறத்தல் ஆகியவற்றை நாம் படிக்க இருக்கின்றோம். Let us straight away enter into the topic. கவனத்தின் பொருள், அதை பற்றி பார்க்கிறோம். கவனம் என்றால் என்ன? முதலில் கவனம் என்றால் என்ன? கவனம் என்பது மனம் ஒரு பொருள், நபர் அல்லது நிகழ்வில் ஒருமுகப்படுத்தப்படும் மன அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட பொருளிலோ நபரிலோ அதிகமாக மனதை ஒருமுகப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த மன அமைப்பு தான் கவனம் என்பது. தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு நேரத்தில் பல்வேறு உணர்வுகளில் ஒன்றில் மட்டும் கவனம் திரும்புவது, ஒன்றில் மட்டும் மனம் திரும்புவது தான் கவனம். ஒரு நேரத்தில் பல்வேறு உணர்வுகள் தோன்றுகின்றன, ஆனால் நாம் ஒன்றில் மட்டும் மனம் திரும்புகிறோம். அதைத்தான் ஒரு வரையறையாக நாம் சொல்லுகிறோம். வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் இதை ஆங்கிலத்தில் சொல்வார். 1890. சில சமயங்களிலே இந்த உலகியல் அறிஞர்களும் அந்த ஆண்டுகளும் கூட நமக்கு முக்கியம். அதாவது எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு இதை பயன்படுத்துகிறார்கள். நிறைய பேர் எழுதி அவங்கள நிறைய பேர் காலி பண்ணணும்னா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கிறார்கள். ஆகவே நான் எல்லா இடங்களிலுமே உலகியலார், அதாவது சைக்காலஜிஸ்ட் பேரையும் வருடத்தையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். வில்லியம் ஜேம்ஸ் 1890 இதை சொல்லுகிறார். இந்த கவனம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார். டேக்கிங் பொசஷன் பை த மைண்ட் ஆஃப் ஒன் அவுட் ஆஃப் செவரல் பாசிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ் ஆஃப் தாட். அதாவது பல உணர்வுகளிலிருந்து ஏதாவது ஒன்றிலே அதிகமாக கவனம் செலுத்துவது, அதைத்தான் கவனம் என்று, அதாவது மனத்தை செலுத்துவது தான் கவனம். ஏதாவது பல உணர்வுகள் இருக்கும், அதில் ஒன்றின் மீது நாம் அதிகமாக மனத்தை செலுத்துவது, அதற்கு பெயர் தான் கவனம் என்று பெயர் என்று இவர் சொல்லுகிறார், வில்லியம் ஜேம்ஸ். உதாரணமாக வகுப்பில் ஆசிரியர் பாடம் சொல்லும் பொழுது மாணவர் முழு மனதுடன் கேட்பது, நெடுஞ்சாலையிலே வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் சாலையை மட்டுமே கவனித்து எவ்வளவோ விஷயங்களை பார்க்கலாம் அவர் நினச்சா, அப்புறம் எல்லாம் ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஆகவே நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் சாலையை மட்டுமே கவனிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அட்டென்ஷன் என்று சொல்லுவது. கவனத்தினுடைய இயல்பு என்ன? கவனத்தினுடைய இயல்புகள் என்னென்னா, கவனம் ஒரு மனம் சார்ந்த செயல், காக்னிட்டிவ், மூளை சார்ந்த செயல்பாடு. கவனம் என்பது மூளை சார்ந்த ஒரு செயல்பாடு, அதை காக்னிட்டிவ் செயல் என்று சொல்கிறோம். அறிவுசார் செயல்பாடு, மனம் சார்ந்த செயல்பாடு. அது தேர்ந்தெடுக்கும் ஒரு செயல், அது பல உணர்வுகளிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கும். அதுதான் செலக்டிவ் அட்டென்ஷன் என்று பெயர், தேர்ந்தெடுக்கும் செயல். அது வரையறுக்கப்பட்ட திறன் உடையது. அதாவது ஒரு அளவுக்கு தான் அது கவனம் நம்மளால் பண்ண முடியும். எப்போ 1 மணி நேரம் ஒரே விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? தெரியல. அது எல்லாருனாலையும் முடியுமா? தெரியாது. அதான் அது வரையறுக்கப்பட்ட லிமிட்டட் கெப்பாசிட்டி தான் அதற்கு இருக்கிறது என்று உலகியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது நமது அனுபவம் கூட. அதாவது ஒரு மணி நேரம் அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? ஆகவே தான் அது வரையறுக்கப்பட்ட திறன் உடையது. அது மாற்றக்கூடியது, ஷிஃப்டிங். கவனம் மிக எளிதாக மாற்றக்கூடியது. அது பெருக்கக்கூடியது, கான்சன்ட்ரேட்டிவ். அதாவது ஒன்றில் மட்டும் முழு கவனம் வைத்து அதிலேயே ஆழமாகவும் நம்மால் செல்ல முடியும். அது பெருக்கக்கூடியது. உதாரணம், மாணவன் பாடம் கேட்கும் பொழுது வெளிச்சம் குறையும் போது அவன் கவனம் சிதறலாம். புத்தகம் படிக்கும்போது தொலைபேசி ஒளி வந்தால் அவனுடைய கவனம் மாறும். கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன? வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன்? கவனத்தை தீர்மானிக்கும்
காரணிகள், உள் மற்றும் புற காரணிகளை விளக்குகன்னு சொல்கிறோம்னு வச்சுக்குவோம். இந்த புறக்காரணிகள் என்ன என்று சொன்னால் தீவிரம், இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது, அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் அட்டென்ஷன்ட்டு வருது. கண்டிப்பாக இப்போ டெட் எக்ஸாம் நாளைக்கு இருக்குது, இன்றைக்கி வேறு எதுலேயுமே கவனம் செல்லாது. எல்லா பகுதிகளையும் எடுத்து நாம் பார்த்து கொண்டு இருப்போம், தீவிரமாக நாம் கவனிப்போம். அதுதான் இன்டென்சிட்டி என்று பெயர். இது புறக்காரணிகள். புதுமை, எதில் நம்ம கவனம் செலுத்துவோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் புதுமையாக இருக்கிறது, கொஞ்சம் மாறி இருக்கிறது, வித்தியாசமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதிலே கவனம் அதிகமாக இருக்குது. அது புறக்காரணிகளாக இருக்குது, புதுமை. அப்புறம் மாறுபாடு, கான்ட்ராஸ்ட். இப்போ வந்து ஒரு கருப்பு வெள்ளை படம் இருக்குது, இங்கிட்டு கலர் படம் இருக்குது. எதுக்கு வந்து அதிக கவனம் இருக்கும் அப்படின்னா இந்த கலர் படத்துக்கு அதிக கவனம் இருக்கும். ஏன்னா மாறுபாடு, கான்ட்ராஸ்ட், ரெண்டுக்குள்ள ஒரு கான்ட்ராஸ்ட், அதில் கவனம் எதுக்கு அதிகமாக செல்லும் அப்படிங்கிறது தான் புறக்காரணிகள். அடுத்து இயக்கம், மூமெண்ட். ஒரு விஷயம் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, அசையுது அப்படின்னு சொன்னாலே கவனம் அதில் அதிகமாக இருக்கும். ஒன்று ஸ்டாட்டிக்காக ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த இயக்கம் சார்ந்த அந்த பொருளின் மீதோ அல்லது அந்த எண்ணத்தின் மீது இயக்கம், அதுதான் இயக்கம் என்று சொல்கிறோம். அதிலே கவனம் அதிகமாக செல்லும். மூமெண்ட், அசைவுகளிலே கவனம் அதிகமாக செல்லும். அடுத்த அளவு, ஒரு சிறியதாக இருக்குது, பெரியதாக இருக்கிறது. சின்ன ஃபாண்ட் சைஸில் போட்டால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இதே யூனிட்டை நான் ரொம்ப சின்ன ஃபாண்ட் சைஸ் 12 ஃபாண்ட் சைஸில் போட்டால் நிறைய பேர்த்துக்கு இதில் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க முடியாது. ஆனால் அளவை பெருசாக போட்டால் அது கவனத்தை ஈர்க்கும். சரி, ஓரளவுக்கு நம்மளால் படிக்க முடியுது என்று சொல்வார்கள். அளவு என்பது ஒரு புறக்காரணி தான். அப்புறம் உள்காரணிகளாக எதை சொல்லலாம்? வாட் ஆர் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன்? உந்துதல், மோட்டிவேஷன். உள்ளே ஒரு இயக்கம் இருக்கிறது, உள்ளே வந்து தூண்டி விடுதல், தூண்டுதல், உந்துதல். விருப்பம், ஒரு விஷயத்தில் விருப்பம் கொண்டால்தான் அதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே விருப்பம் என்பது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர். அது மனநிலை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பிடிப்போடு இருப்பவர்கள் பலவற்றை கவனிப்பார்கள். வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாதவர்கள் ஏனோதானோ என்று வாழ்ந்தால் அது கவனிப்பது ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு பேசாமல் குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க. மனநிலை என்பதும் முக்கியம், கவனத்திற்கு ரொம்ப முக்கியம். முந்தைய அனுபவம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்கிறது, அதை வைத்து கொண்டும் கவனம் என்பது ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தால் அவங்க வந்து முழுமையாக ஒரு விஷயத்தை கவனிப்பது என்பது அவ்வளோ எளிதாக இருக்காது. ஆகவே அந்த முந்தைய அனுபவமும் உள்காரணியாக இருக்கிறது. உடல்நிலை என்பது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் கவனத்திற்கு. ஹெல்த் அண்ட் ஃபெட்டிக், சிலவற்றை நாம் கவனிக்கின்ற பொழுது எளிதாக மனச்சோர்வு அடைந்து விடுகிறோம். உடல் நிலை அந்த அளவிற்கு நமக்கு கை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அது கவனத்தை பாதிக்கும். இது எல்லாமே உள்காரணிகளாக இருக்கின்றன. புதிய நிறத்தில் விளங்கும் விளம்பரம் தானாகவே கவனத்தை ஈர்க்கும். நல்ல புதிய நிறத்தில் வந்து ஒரு விளம்பரத்தை போடுறான்னு வைங்க, மற்ற விளம்பரங்களை காட்டிலும் இது கவனத்தை ஈர்க்கும். அதே போல் தேர்வுக்கு முன் மாணவருடைய மனம் அதற்கே திரும்பும். தேர்வுக்கு முன்னால் வந்து முழுமையாக மாணவருடைய கவனம் படிப்பில் இருக்கும். இதெல்லாம் வந்து உள்காரணிகளாக இருக்கிறது. அடுத்து பர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட், உணர்தல், அது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல்னு சொல்கிறோமே அது. இந்த உணர்தலுக்கெல்லாம் இந்த டெஃபினிஷன்லாம் இருக்குது. உணர்தல், அதே போல் புரிந்து கொள்ளுதல், அது எல்லாத்துக்குமே வந்து உலகியல் ரீதியாக நமக்கு பொருள்கள் இருக்கின்றன. அதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். உணர்தலுடைய பொருள் என்ன? மீனிங் ஆஃப் பெர்செப்ஷன். உணர்தல் என்பது வெளிப்புற சிந்தனைகள் சென்சேஷன் மூலமாக பெறும் தகவலை மனம் ஒழுங்குபடுத்தி அர்த்தமளிக்கும். அதாவது வெளிப்புற சிந்தனைகள், வெளிப்புற சென்சேஷன்ஸ் இருக்குது, அந்த உணர்வுகளை மூளை வழியாக அந்த தகவலை பெற்று அதை ஒழுங்குபடுத்தி அதற்கு ஒரு அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் வந்து பெர்செப்ஷன், உணர்தல், புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். அதாவது உணர்வுகள் இருக்கிறது, அந்த உணர்வுகளை பிரித்து பார்த்து அதற்கு பொருள் கொண்டால் அதுதான் உணர்தல், அதாவது புரிந்து கொள்ளுதல். ஜேபி கில்ஃபோர்ட் உணர்தலை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலி என்று வரையறுக்கின்றார். இதெல்லாம் நான் சரியாக படித்து கொள்ள வேண்டும். தற்போது கேள்வியெல்லாம் கேட்கிறார்கள். இந்த டெஃபினிஷனை சொன்னது யாருன்னா ஜேபி கில்ஃபோர்ட், 1956.
அவர் தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலி என்று இந்த உணர்தலை வழங்குகிறார். அதாவது பல உணர்வுகளுக்கு விளக்கம் அளித்தார். பல்வேறு உணர்வுகள் தோன்றி மறைகின்றன. அந்த உணர்வுகளுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது அது உணர்தலாக, பெர்செப்ஷனாக, புரிந்து கொள்ளுதலாக மாறுகிறது என்று வரையறுக்கின்றார். உதாரணமாக பச்சை நிறத்தை பார்த்து புல்வெளி என நம் மனம் உணர்கிறது. மணி ஒலி கேட்டு பள்ளி நேரம் முடிந்தது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இது எல்லாமே வந்து பெர்செப்ஷனோடு சேர்ந்தது. அடுத்து உணர்தலின் இயல்பு, நேச்சர் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன? உணர்தலுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? உணர்தல் வந்து ஒரு மன அறிவியல் செயல், சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ், ஒரு உளவியல் ரீதியான ஒரு செயல், மன அறிவியல் செயல். அது முழுமை உணர்வை உருவாக்குறது, ஹோலிஸ்டிக் பெர்செப்ஷன். எதையுமே முழுசாக பார்ப்பதற்கு அது தீர்மானிக்கிறது இந்த பெர்செப்ஷன். அது முன் அனுபவத்தினுடைய அடிப்படையிலே அமைகிறது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸினுடைய அடிப்படையில் அது அமைகின்றது. அது அறிவை உறுதிப்படுத்துகிறது, காக்னிஷன், அதை உறுதிப்படுத்துகிறது. இது எல்லாமே வந்து உணர்தலுடைய மிக முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. உதாரணமாக ஒருவர் பழைய நண்பரை கூட்டத்தில் உடனே அறிந்து கொள்ளுகிறார். ஏன்னா இவ்வளோ பேர் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு அவர் நண்பரோட பழகி இருக்கிறார், அவரை பார்த்தவுடன் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, கூட்டத்தில் உடனே அறிகின்றார் என்று சொன்னால் அதுதான் பெர்செப்ஷன், உணர்ந்து கொள்ளுதல். திடீர் ஒளியிலே ஒரு நிழலை கண்டு பிசாசு என ஒருவர் நினைக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும், அதுவும் பெர்செப்ஷன் தான். அதாவது அந்த சூழலில் அவர் வந்து அந்த திடீரென்று ஒளி ஏற்படுகிறது, அங்கே ஒரு நிழலை பார்க்குறாரு, நிழலை பார்த்தவுடன் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளம் வந்து சொல்லுது அப்படின்னா அதுவும் பெர்செப்ஷனோடு சேர்ந்தது தான். அப்புறம் உணர்தலுடைய சட்டங்கள் என்ன? லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படின்னா கெஸ்டால்ட் பிரின்சிபிள்ஸ், அதாவது இந்த முழுமையை நோக்கிய சில கொள்கைகள் உண்டு. அது பேர் கெஸ்டால்ட் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து 1912 வெர்திமர், கோஃப்கா, கோலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 உலகியல் அறிஞர்கள் தான் இந்த லாஸ் ஆஃப் பெர்செப்ஷனை கொடுக்குறார்கள். இது நன்றாக தெரிந்து கொள்ள, இது அடிக்கடி கேள்விகள்லாம் இதில் வரும். இது என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கெஸ்டால்ட் உளவியல் அறிஞர்கள் கூறிய உணர்தல் சட்டங்கள் எவை என்று சொன்னால், லா ஆஃப் சிமிலாரிட்டி, ஒரே மாதிரி பொருட்கள் ஒன்றாக தோன்றும். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு, நம்மளுடைய கண்ணுக்கு, நம்மளுடைய உணர்வுக்கு ஒன்றாக தெரியும். லா ஆஃப் சிமிலாரிட்டி என்று அதை சொல்வார்கள். அடுத்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, அருகில் உள்ள பொருட்கள் ஒரே குழுவாக புரியப்படும். இந்த பச்சை சட்டை போட்டவங்க ஒரு கிளாஸில் வந்து 15 பேர் இருக்கான்னு வைங்க, அந்த 15 பேரையும் நம்மளுடைய மனக்கண் எப்படி பார்க்கும் என்று சொன்னால் ஒரு குழுவாக அதை பார்க்கும். லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, அருகில் உள்ள பொருட்கள் ஒரே குழுவாக புரியப்படும். அடுத்து இப்போ உதாரணமாக ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது ஆக்சுவலாக சர்க்கிள் இல்லை, புள்ளியாக இருக்குது. ஆனால் அது வந்து இடையில வந்து இடைவெளி இருக்குது அந்த சர்க்கிளில். ஆனாலும் நம்ம உடனே மனசு என்ன சொல்லுவோம்னா அது வந்து சர்க்கிள்னு சொல்லும். அந்த இடைவெளி முழுமையாக அடையாவிட்டாலும் கூட உடனே வந்து அதை சர்க்கிளாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்தல் இருக்கும். அதைத்தான் வந்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு இருக்குது. தொடர்ச்சியான கோடுகள், வடிவங்கள் ஒரே வடிவமாக பார்க்கப்படும். தொடர்ச்சியாக கோடுகள் இருக்குது, வடிவங்கள் இருக்குன்னு வைங்க, அது எல்லாமே வந்து ஒரே வடிவமாக பார்க்கப்படும். லா ஆஃப் க்ளோஷர், முழுமையற்ற பொருளையும் முழுமையாக உணர்தல் தான் இந்த லா ஆஃப் க்ளோஷர். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டம் முழுமை அடையலை, ஆனாலும் மனது வந்து அது வட்டம்னு சொல்லும், அதுதான் லா ஆஃப் க்ளோஷர். அப்புறம் லா ஆஃப் ஃபிகர் அண்ட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஒரு பொருள் முன்புலமாகவும் மற்றவை பின்னணியாகவும் தோன்றும். இப்போ சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம் விளம்பரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சம் மட்டும் அதுக்கு லைட் போட்டு வச்சுருப்பாங்க, மற்றதெல்லாம் பேக்ரவுண்டாக இருக்கும். அதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதற்காக அந்த இடத்துல மட்டும் விளக்கொளி மின்னும். அப்போ ஒரு பொருள் வந்து முன்புலமாகவும் அது ஃபிகராக இருக்கும், மற்றவை வந்து பேக்ரவுண்டாக இருக்கும், பின்னணியாகும். சில சமயங்களில் நம்மளுடைய கண்கள் வந்து எதை நோக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் அதை மட்டும் பார்ப்போம். ஆனால் பின்னால் பேக்ரவுண்ட் இருக்கும், பல பொருட்கள் அங்கே இருந்தாலும் நம்ம இந்த மின்னுகின்ற இந்த பொருளை பார்ப்போம். அதுதான் லா ஆஃப் ஃபிகர் அண்ட் கிரவுண்ட். ஒரு பொருள் முன்புலமாகவும் மற்றவை பின்னணியாகவும் தோன்றும். உதாரணமாக புள்ளிகளை கொண்டு வரைந்த வட்டத்தை நம் கண் முழு வட்டமாக உணரும். பச்சை நிற சட்டை அணிந்த மாணவர்கள் ஒன்றாக குழுவாக காணப்படுதல், இது எல்லாமே பெர்செப்ஷனோடு சேர்ந்தது. அடுத்து உணர்தல் பிழைகள், எரர்ஸ் இன் பெர்செப்ஷன் என்று சொல்லுவது. உணர்தல் ஏற்படக்கூடிய பிழைகள் 2 சொல்லுகிறோம், மாயை மற்றும் மருட்சி. மாயை என்று சொன்னால்
இல்லுஷன் அப்படின்னா வெளிப்புற ஊக்கங்களை தவறாக புரியுது. இப்போ உதாரணமாக ரோட்டில் ஒருவன் நடந்து வந்து செல்கிறான், அங்கே ஒரு கயிறு நெளிந்து கிடக்கிறது, ஒரு தூரத்திலிருந்து பார்க்கின்றபோது அது பாம்பு போல தெரிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது இல்லுஷன், ஒரு தவறாக வெளிப்புறம் அந்த ஊக்கம் இருக்கிறது. அதாவது ஒரு கயிறு கிடக்கிறது, அந்த கயிறை இவன் பாம்பு என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அது இல்லுஷன், மாயை. மருட்சி என்பது ஹாலுசினேஷன் என்பது உணர்வு ஊக்கம் இல்லாமலே, எந்த விதமான பொருளோ எதுவுமே இல்லாமலே கற்பனை உணர்வு தோன்றுதல், அதுதான் ஹாலுசினேஷன். இப்போ இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம், இல்லுஷனுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா அந்த காணல் நீர். வெயிலில் நீர் இருப்பது போல தோன்றும், அது காணல் நீர், அது இல்லுஷன். ஆனால் சில சமயங்களில் நோயாளிகள், மருத்துவமில்லை நோயாளிகள் திடீரென்று அழுது கொண்டு கதறுவார்கள். அதுவும் அங்கே ஒரு உருவம் நிற்கிது என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது நோயாளி யாரும் இல்லாமல் குரல் கேட்கிறதாக நினைக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். அதுக்கு பேர் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன்னா மருட்சி. எந்த விதமான அந்த உணர்வு ஊக்கம் இல்லாமலேயே அவராக மனத்துக்குள்ளே தோன்றக்கூடிய ஒரு பெர்செப்ஷனாக இருக்கும். அவர் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு பயத்தின் காரணமாகவோ அவர் திடீரென்று கதறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அது ஹாலுசினேஷன். இதை நன்றாக புரிந்து கொள்ளும். அப்போ 2 விதமான பிழைகள் உண்டு பெர்செப்ஷனில். ஒன்று இல்லுஷன், இன்னொன்று ஹாலுசினேஷன், மாயை, மருட்சி என்று தமிழில் சொல்கிறோம். வேறு வார்த்தைகளும் அவர்கள் சொல்லக்கூடும். ஆனால் நீங்கள் நன்றாக இல்லுஷன், ஹாலுசினேஷன் என்பதை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்து மெமரி, நினைவினுடைய பொருளை என்ன என்று சொல்லுகிறால், நினைவு என்பது கற்றறிந்த அனுபவங்களை சேமித்து அவை தேவையின் போது மீண்டும் நினைவில் வர செய்வது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதைத்தானே செய்கிறோம். இது எல்லாமே நமது வாழ்க்கையோடு இணைந்தது தான். ஆனால் அதுக்கு வார்த்தைகள் போட்டு அதை விளக்குகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நினைவு என்பது கற்றறிந்த அனுபவங்களை சேமித்து அவை தேவையின் போது மீண்டும் நினைவில் வர செய்வது. ஆர்எஸ் வுட்வொர்த் 1934 இவ்வாறு அதை வரையறை செய்கிறார். மெமரி இஸ் த பவர் டு ரீடைன் அண்ட் ரீப்ரொடியூஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். கடந்த கால அனுபவங்களை நினைவிற்கு கொண்டு வந்து அதை வெளிக்கொணரக்கூடிய அந்த ஆற்றல் தான் ஞாபகம் என்பது, நினைவு என்பது. உதாரணமாக என்ன சொல்லலாம், கடந்த வாரம் கற்ற பாடத்தை மீண்டும் சொல்ல முடிகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் அவருக்கு நல்ல நினைவு இருக்கிறது என்று அர்த்தம். சிறு வயதில் நடந்த நிகழ்வுகளை சில பேர் நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது லாங் டேர்ம் மெமரி என்று சொல்லக்கூடிய நீண்ட கால ஞாபகம், நினைவு அப்படி சொல்லலாம். இப்பொழுது நாம் நினைவின் வகைகளுக்கு செல்லுவோம். நினைவின் வகைகள் மூன்றாக சொல்லப்படுகின்றன. இம்மீடியட் மெமரி, உடனடி நினைவு, சில நொடிகளுக்கே நீடிக்கும். உதாரணமாக இந்த தொலைபேசி எண்ணை சில வினாடிகள் மனதில் வைத்திருத்தல், அவ்வளோதான். அவர் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கழித்து கேட்டால் நம்மளால் சொல்ல தெரியாது. ஆகவே உடனடி நினைவு என்பது சில நொடிகளுக்கே நீடிக்கும். குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி என்பது சில நிமிடங்கள் முதல் சில மணி வரை நீடிக்கும். நீண்ட கால நினைவு என்பது நீண்ட நாட்கள் அல்லது வாழ்நாள் முழுவதும். ஆகவே தான் சிறு வயதிலே நடந்ததை நாம் இப்பொழுது நம்மால் அப்படியே மனக்கண்ணால் பார்த்து சொல்ல முடிகிறது. அது நீண்ட கால நினைவு, லாங் டேர்ம் மெமரி என்று சொல்லுவோம். இப்போ அதைத்தான் நான் சொல்லுகிறோம். அடுத்து நினைவை மேம்படுத்த வழிமுறைகள் என்ன? வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி? நினைவாற்றலை மேம்படுத்த சில உளவியல் முறைகளை நாம் உளவியல் அறிஞர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நாமும் அதை வகைப்படுத்த முடியும். அதான் அர்த்தமுள்ள கற்றல். அதாவது புரிந்தும் புரியாமல் குருட்டு மனப்பாடம் செய்யாமல் ஒவ்வொரு அந்த பாயிண்ட்டையும் நன்றாக அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது அது நமது நினைவை அது வளப்படுத்தும். நீண்ட காலத்திற்கு கூட அந்த நினைவு அகலாமல் இருக்கும். அர்த்தமுள்ள கற்றல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை கற்றாலும் அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு கற்றல். அடுத்து மீள் உரையாடல். நாம் படிக்கின்றோம், நன்கு புரிகிறது. ஆனால் அதை அப்படியே விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் அதை பார்க்கின்றோம், அதை சொல்லி பார்க்கின்றோம், அதை நினைவிலே கொள்கின்றோம், அதை பற்றி சிந்திக்கிறோம். இது மீள் உரையாடல், ரெப்படிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எதையுமே திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொழுது அதனுடைய நினைவு நம் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும். ரெப்படிஷன். அடுத்து ஒழுங்கமைத்தல், ஆர்கனைசேஷன்.
எதை முதலிலே பார்ப்பது, ரெண்டாவது, மூன்றாவது என்று ஆர்கனைஸ் பண்ணி கொண்டோம் என்றால் கருத்துக்களை, அப்படி கருத்துக்களை ஒழுங்கமைத்து கொண்டால் அதுவும் நீண்டகால நினைவுக்கு வழிவகுக்கும், அருமையான கற்றலுக்கு அது வழிவகுக்கும். கருத்துக்களை ஒருங்கமைத்தல். அடுத்து தொடர்பு அமைத்தல், அசோசியேஷன். ஒரு கருத்தை இன்னொரு கருத்தோடு நாம் தொடர்புபடுத்தி பார்த்து அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற பொழுது அதுவும் நீண்டகால ஞாபகத்திற்கு வழிவகுக்கும். தொடர்பு அமைத்தல். ஒரு குறிப்பிட்ட கருத்து இருக்கிறது, அதை இன்னொரு கருத்தோடு தொடர்படுத்து. உதாரணமாக விப்ஜிஆர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். விப்ஜிஆருங்கிறது பல வர்ணங்கள் இருக்கின்றது, கலர் வர்ணங்கள். இந்த வர்ணங்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள, அந்த வரிசையாக ஞாபகம் வைத்துக்கொள்ள விப்ஜிஆர் என்ற ஒரு குறுஞ்செய்தியை நாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் தொடர்பு அமைத்தல். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பிலே அதை நாம் வைத்துக்கொள்கிறோம். அடுத்து விஷுவலைசேஷன், கற்பனையிலே பார்த்தல். அதாவது ஒரு முறை படித்துவிட்டு அதை உள்ளத்திற்குள்ளாக அசைவோட்டு பார்த்தல் தான் அந்த விசுவலைசேஷன். இதெல்லாம் நீண்டகால ஞாபகத்திற்கு வழிவகுக்கும், நினைவிற்கு வழிவகுக்கும். பாடத்தை கதையாக கற்றுக்கொள்வது, ரொம்ப அப்படியே அங்கே இருக்கிறது போல் சொல்லாமல் கொஞ்சம் கதையாக ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஊட்டுவதாக சொல்லுவது, இது எல்லாமே கற்றலுக்கு வலு சேர்க்கும், நீண்டகால நினைவுக்கு வலு சேர்க்கும். பாடத்தை கதையாக கற்றுக்கொள்வது, முக்கிய புள்ளிகளை மன வரைபடம் வடிவில் எழுதுவது, அதை நாம் குறிப்பெடுக்கின்ற பொழுது அந்த மாதிரி எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ஞாபகத்திற்கு வழிவகுக்கும். அடுத்து மறதி என்பது நமது இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மறதி என்றால் என்ன? மறதி என்பது கற்ற தகவல் நினைவிலிருந்து அழிந்து போதல் அல்லது மீட்க இயலாமை. அதாவது ஏற்கனவே படித்திருக்கிறோம், ஆனால் நாள் ஆக ஆக அது நினைவிலிருந்து தப்பி விடுகிறது. அதை திரும்ப மீட்க இயலாமை இருக்கின்ற பொழுது அதை மறதி என்று சொல்லுவோம். மீட்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அதை மறதி என்று சொல்லுகிறோம். இந்த ஹெர்மான் எபிங்காஸ் அவர் 1885 ரொம்ப முக்கியமான கருத்தை அடிக்கடி கேட்பார்கள், ஃபர்கெட்டிங் கர்வ். இந்த ஆய்வில் நினைவு காலத்தால் குறைவதை நிரூபித்தார். இப்போ நம்ம ரொம்ப நல்லா படித்தோம் என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு இருக்கும், அப்புறம் 2வது மாதம் கொஞ்சம் குறைஞ்சிரும், 3வது மாதம் இன்னும் கொஞ்சம் குறையும். அது காலம் ஆக ஆக ஏற்கனவே படித்தவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவு ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதைத்தான் இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் ஹெர்மான் எபிங்காஸ் என்று சொல்லக்கூடிய உலகியலறிஞர் 1885 அவர் நிரூபித்தார். ஒரு வாரத்திற்கு முன் படித்ததை மறந்து விடுதல், இதை ஒட்டி இருப்பது தான். பழைய நண்பருடைய பெயர் கூட நமக்கு மறந்து விடுகிறது காலப்போக்கில். இது எல்லாமே மறதியினுடைய காரணங்களாக என்ன சொல்லப்படுகிறது? காசஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். மறுப்பு, இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது புதிய தகவல், நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை வைத்திருக்கிறோம், புதிய தகவலை அதை ஒட்டி படிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த புதிய தகவல் பழையதை மறைக்கும், அப்பொழுது மறதி ஏற்படும். அப்புறம் மோட்டிவேஷனல் மறதி என்று ஒன்று இருக்கிறது, மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். சிலவற்றை நாம் மறக்க விரும்புகிறோம். உதாரணமாக வாழ்க்கையில் ஏற்பட்ட துயர சம்பவங்களை நாம் மறக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மறதிக்கு பெயர் மோட்டிவேஷனல் ஃபர்கெட்டிங், மோட்டிவேஷனல் மறதி. அடுத்து நினைவு குறைவு. சிலவற்றை நாம் ஏற்கனவே படித்தவற்றை மீண்டும் மீண்டும் பார்க்காவிட்டால், அதை பயன்படுத்தாவிட்டால் நினைவு குறைவு ஏற்படும். டிஸ்யூஸ் என்று சொல்லுவார்கள். டிஸ்யூஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து மறதியில். ஒரு விஷயத்தை நாம் உபயோகிக்காவிட்டால், ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப அதை உபயோகிக்காவிட்டால், பயன்படுத்தாவிட்டால் நினைவு குறைவு ஏற்படும். அடுத்து சிதைவு, நினைவுக்குறியின் மெதுவான அழிவு, டிகே என்று சொல்வார். சிதைவு காலப்போக்கில் அது ஏற்படும். இப்போ சில சமயத்தில் நான் இப்போ எம்எஸ்சி படித்ததை இப்போ நான் என்ன படித்தோம்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அதாவது அதிலிருந்து நான் பெற்ற அந்த தைரியம் அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்னால் படித்த ஒரு பாடத்தை நான் அதில் என்னென்னலாம் இருந்தது என்பதை கூட நான் நினைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அது கொஞ்சம் அந்த காலப்போக்கில் சிதைவாயும், டிகே, நினைவுக்குறியினுடைய மெதுவான அழிவு என்ற நிலையிலே அது இல்லாமல் போய்விடும். இப்போ தேர்வு முடிந்த பின் பாடம் மறந்து விடுதெல்லாம் இந்த டிஸ்யூஸ்னால் வர்றது. ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, தேர்வு முடிந்த பின்னால் பாடம், தேர்வுக்காக படிக்கிறோம், ரொம்ப தீவிரமாக படிக்கிறோம், தேர்வு எழுதி முடித்த பிற்பாடு அந்த பாடம் மறந்து விடுகிறது. அது டிஸ்யூஸ், ஏன்னா அதை பயன்படுத்தலை நம்ம. அடுத்து துயரம் தரும் அனுபவத்தை நினைக்க விரும்பாததால் மறந்து விடுது, அது மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் சொல்கிறோம். அப்போ நினைவினுடைய உலகியல் கட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி? நினைவினுடைய உலகியல் கட்டங்கள். வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி?
நினைவு செயல்முறை எத்தனை கட்டங்களாக இருக்கின்றன என்று சொன்னால் 3 கட்டங்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளும். இதெல்லாம் தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள். 3 கட்டங்களிலே இந்த நினைவு செயல்முறை ஏற்படுகிறது. முதலாவதாக என்கோடிங் என்று சொல்லுவோம். சேகரித்தல், தரவுகளை சேகரித்தல். தகவல் உணர்வின் மூலம் நுழைகிறது, அது என்கோடிங். நுழைந்த பிற்பாடு நினைவகத்திலே சேமிக்கப்படுகிறது. நம்ம மூளையினுடைய அந்த நினைவகத்திலே அது பதியப்படுகிறது. அதை ஸ்டோரேஜ் என்று சொல்லுகிறோம், சேமிப்பு. அதற்கு பிற்பாடு எப்போதாவது அந்த கருத்தோ அந்த தகவலோ நமக்கு தேவை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நினைவகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறது. அந்த கருத்தோ அல்லது வேறு எந்த உணர்வோ மீட்டெடுக்கப்படுகிறது. அதைத்தான் ரெட்ரீவல் என்று சொல்லுகிறோம். ஆகவே 3 விஷயம்: என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரெட்ரீவல். இந்த 3ம் நினைவினுடைய உலகியல் கட்டங்களாக இருக்கின்றன. நன்றாக புரிந்து கொள்வோம். இப்போ பாடம் கேட்கும் பொழுது கேள்வி மனதிலே பதிகிறது என்று சொன்னால் அது என்கோடிங். பாடம் கேட்கிறோம், கேள்வி மனதிலே பதிகிறது, அது என்கோடிங். தேர்வில் பதில்களை நினைவிலிருந்து எழுதுகிறோம், அது ரெட்ரீவல். நான் நன்றாக படித்துவிட்டு தேர்வறையிலே தேர்வு எழுதுகிறோம். அந்த ஏற்கனவே அந்த நினைவகத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களிலிருந்து நமக்கு தேவையான பதில்களை எடுத்து எழுதுகின்ற பொழுது அது ரெட்ரீவல் என்ற உலகியல் கட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே 3 விஷயங்கள் என்ன? என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல் என்று 3 உலகியல் கட்டங்கள் நினைவுக்கு இருக்கின்றன. நினைவின் உலகியல் கட்டங்களாக இருக்கின்றன. அடுத்து உணர்தல் மற்றும் உணர்வு, ரெண்டுக்குள்ளே என்ன வித்தியாசம்? சென்சேஷன் அப்படிங்கிறது உணர்தல், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு வகையான உணர்வுகள் எப்பொழுதுமே இருக்கிறது. மனிதன் என்று சொல்லி வெளியிலே போயிட்டோம்னா நம்ம பலவற்றை பார்க்கின்றோம், அது சென்சேஷன். உணர்வு என்று இருக்கிறது. இன்னொன்று உணர்ந்து கொள்ளுதல். சென்சேஷன் என்பது உணர்வு உறுப்புகள் மூலம் வெளிப்புற ஊக்கங்களை பெறும் முதல் நிலை. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கங்களை, வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஊக்கங்களை பெறுகின்ற அந்த நிலைக்கு பேர் சென்சேஷன். இது முதல் நிலை. உணர்தல் அப்படிங்கிறது வேறு. உணர்தல் என்பது அந்த உணர்வுகளுக்கு அர்த்தமளிக்கும். அது சிவப்பு கலரில் ஏதோ ஒன்று தெரிகிறது, அது என்ன? அது ரோஜா மலர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ரோட்டிலே போய்கொண்டு இருக்கிறோம், பல வண்ண சிக்னல்ஸ் இருக்கின்றன. திடீரென்று பச்சை நிற சிக்னல் வருகிறது. அந்த ஒளி வந்தவுடன் என்ன சொல்லுகிறோம்? இது நாம் போகலாம் என்பதற்கான ஒரு சிக்னல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதுதான் பெர்செப்ஷன். அதாவது பச்சை ஒளி என்பது உணர்தல். அந்த பச்சை ஒளி எதற்காக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே நாம் அசைபோடுகின்ற பொழுது அது பெர்செப்ஷன், உணர்தலாக மாறுகிறது. இதை யார் சொன்னா அப்படின்னு சொன்னால் உலகியலார் இபி டிச்னர். இபி டிச்னர் என்பது 1901 இந்த கான்செப்டை இந்த வித்தியாசத்தை சொல்லுகிறார். அதாவது கண்களால் சிவப்பை காண்பது உணர்வு, சென்சேஷன். அந்த சிவப்பு ஒரு ரோஜா மலர் என உணர்தல், அதை தான் புரிந்து கொள்வது உணர்தல், பெர்செப்ஷன். அதாவது கண்களால் நம்ம பார்க்குறோம், ஒரு சிவப்பு கலர் தெரிகிறது. அந்த சிவப்பு ஒரு ரோஜா மலர் தான் என்பதை புரிந்து கொள்வது உணர்தல், பெர்செப்ஷன். இதை ரொம்ப ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, பெர்செப்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்சேஷன் ப்ளஸ் கிவிங் மீனிங் டு சென்சேஷன். அந்த சென்சேஷனோட ஒரு மீனிங், ஒரு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கின்ற பொழுது அது பெர்செப்ஷன், புரிந்து கொள்ளுதல் அல்லது உணர்தல் என்று ஆகிறது. நன்றாக புரிந்து கொள்வோம். அடுத்து உணர்தல் ஒரு செயலில் உள்ள மனப்பணி, ஒரு மூளையினுடைய ஒரு செயல்பாடு என்பதை எவ்வாறு நிரூபிக்கலாம்? நம்ம இது சும்மா பெரிய கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அப்படி அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு நாம் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அதை நாம் கேள்விகளில் நிறையா பிடிஎஃப் ஃபைலில் போட்டிருக்கிறோம். ஏகப்பட்ட கேள்விகளை நாம் கொடுத்துருக்கிறேன் என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில். நீங்கள் அதை வாங்கி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்குறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களது நம்பர்களை அனுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் அனுப்பித்தர காத்திருக்கிறேன். உணர்தல் ஒரு செயலில் உள்ள மனப்பணி. உணர்தல் என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு அனுபவம், எதிர்பார்ப்பு, அது ஒரு மனநிலை. இவற்றை இணைக்கக்கூடிய மன செயல்முறை தான் உணர்தல் என்பது. ஆகவே உணர்தல் என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு அனுபவம், எதிர்பார்ப்பு, மனநிலை ஆகியவற்றை இணைக்கும் ஒரு மன செயல்முறை. அது கட்டமைப்பு, ஒரு விதமான
மன கட்டமைப்பை உருவாக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். இதை உளவியல் அறிஞர் ஜெரோம் ப்ரூனர் 1957 சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? பெர்செப்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்று சொல்லுகிறார். பெர்செப்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆகவே வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு அனுபவமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது, ஒரு மனநிலையாக இருக்கிறது. பெர்செப்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேர்வின் போது எளிதான கேள்வியையும் கடினம் என உணர்வது இந்த வகையை சார்ந்தது. நம்பிக்கை இல்லாமல் செயல்படும் மாணவன் எளிதில் தவறாக எதையும் பார்க்கிறான். இது எல்லாமே பெர்செப்ஷனுக்கு உதாரணமாக சொல்லு. எக்ஸ்பெக்டேஷன், என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த பெர்செப்ஷன் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டாப் டவுன் மற்றும் பாட்டம் அப் செயல்முறைகள் என்ன? இந்த உணர்தலில் டாப் டவுன் பெர்செப்ஷன், பாட்டம் அப் பெர்செப்ஷன்னா என்ன? பாட்டம் அப் ப்ராசஸ் அப்படின்னா உணர்வுகளிலிருந்து தொடங்கும் உணர்தல். முதல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி கலர்கள் இருக்குது. இந்த சிவப்பு கலரை பார்க்குறோம். அந்த சிவப்பு கலர் என்னான்னு சொல்லி பார்க்கும்போது ரோஜா மலர்ன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அது உணர்தல், பெர்செப்ஷன். ஆகவே அது உணர்வுகளிலிருந்து தொடங்கும் உணர்தல், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது பாட்டம் அப், கீழிருந்து மேலாக செல்லக்கூடிய ஒரு மன செயல்முறை. இன்னொன்று டாப் டவுன் ப்ராசஸிங் சொல்கிறது. அது எப்படி ஏற்படும் என்றால் முன் அனுபவம் மற்றும் எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே உருவாகும், கருதுகோள் அடிப்படையிலே உருவாகும். முன் அனுபவம் மற்றும் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் உருவாகக்கூடியது டாப் டவுன் ப்ராசஸிங். இதை யார் சொல்கிறான்னா ரிச்சர்டு கிரகரி 1970. இப்போ நம்ம உதாரணத்துக்கு கொண்டு நாம் இதை விளக்கலாம். புதிய பொருளை அதன் வடிவம் பார்த்து அறிதல், அதனுடைய கலரை பார்த்து அறிதல் அல்லது அதனுடைய தன்மையை பார்த்து அறிதல் என்பது பாட்டம் அப் பெர்செப்ஷன், கீழிருந்து மேலாக செல்லக்கூடிய ஒன்று. இப்போது மங்கலான எழுத்தை கண்டு முன் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த சொல் இதுதான் என்று கண்டுபிடிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். எழுத்து மங்களாக இருக்கிறது, ஆனால் முன் அனுபவத்திலே அங்கே இருக்கக்கூடிய 1-2 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த சொல் இதுதான் என்று கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால் அதைத்தான் நாம் டாப் டவுன் பெர்செப்ஷன் சொல்லுகிறோம். அதான் மேலிருந்து கீழே வருது, ஏற்கனவே உள்ள அனுபவத்திலிருந்து ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். எழுத்து மங்களாக இருக்கிறது, ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த 1-2 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் அது என்ன சொல் என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால் அது டாப் டவுன் ப்ராசஸின் பெர்செப்ஷன். இதை சொல்லுவர் யார்? ரிச்சர்டு கிரகரி 1970. உணர்தலின் தனிநபர் வேறுபாடுகளுக்கு காரணமான உலகியல் அம்சங்கள் என்ன? ஏன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இந்த பெர்செப்ஷனில் ஏற்படுது? பல விதங்கள். விருப்பம் இருக்கிறது, அதாவது ஒரு விஷயத்தை விரும்பி படித்தா பெர்செப்ஷன் நல்லாயிருக்கும், புரிந்து கொள்ளுதல் நல்லாயிருக்கும். உணர்ச்சி நிலை எப்படிப்பட்ட, அதாவது தெளிந்த மனநிலையில் உணர்ச்சி நிலையில் ஒன்றை படித்தோம் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல் நன்றாக நடக்கும், உணர்தல் நன்றாக நடக்கும். ஆகவே உணர்ச்சி நிலை. மூன்றாவது மனநிலை, மென்டல் செட். நாம் என்ன படித்து என்ன ஆயர் போயிடுது, எல்லாத்துக்கும் வேலையாக கிடைத்து விட்டது என்று ஒரு மனநிலையில் ஒருவர் படிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எதை புரிந்து கொள்வார்? சொல்வது எல்லாவற்றையும் அந்த மாணவர் விட்டு விடுவார். ஆகவே மனநிலை. அடுத்து மதிப்பீடு, வேல்யூ ஓரியன்டேஷன். அந்த பகுதிக்கு இதெல்லாம் என்ன ஒரு தேரி மாதிரி இருக்குது, வாழ்க்கை இதாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ஓரியன்டேஷன். அவருக்கு சரியான ஒரு மதிப்பீடை படிப்பதற்கு கொடுக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், அவராலும் முழுமையாக ஒரு விஷயத்தை கற்றலில் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே 4 விஷயங்களை பார்க்கிறோம். உணர்தலின் தனிநபர் வேறுபாடுகளுக்கு காரணமான உலகியல் அம்சங்கள்: விருப்பம், இன்ட்ரெஸ்ட்; உணர்ச்சி நிலை, எமோஷன்; மனநிலை, மென்டல் செட்; மதிப்பீடு, வேல்யூ ஓரியன்டேஷன். இதை யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கார்டன் ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகியல் அறிஞர். கார்டன் ஆல்போர்ட் 1937 இதை சொல்லுகிறார். உதாரணமாக நான் 2 சொல்லலாம். ஒரே ஓவியத்தை ஒருவன் அழகாகவும் மற்றொருவன் குழப்பமாக ஏன் உணர்கிறான்னா அவனுடைய உணர்வு நிலை, மனநிலை, மதிப்பீடு எல்லாமே காரணமாக இருக்குது. ஒரே ஓவியத்தை ஒருவன் அழகாக பார்க்கிறான், மற்றொருவன் குழப்பமாக பார்க்கின்றான் என்று சொன்னால் அந்த பெர்செப்ஷனில் வேறுபாடு எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அவனுடைய மனநிலை காரணமாக, விருப்பத்தின் காரணமாக, மதிப்பீட்டின் காரணமாக, உணர்ச்சி நிலை காரணமாகத்தான் இந்த வித்தியாசம் ஏற்படுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, மகிழ்ச்சியான மனநிலையில் நாம் நல்லுணர்வுடன் எதையும் பார்க்கிறோம். இது ஒரு நல்ல பெர்செப்ஷன் என்று சொன்னால் மனநிலை, நல்ல மனநிலையில் நல்லவற்றை உற்று நோக்குகிறோம், எல்லாம் நலம் என்று நாம் பார்க்கிறோம்.
இதெல்லாம் வந்து தனிநபர் வேறுபாடுகளுக்கான காரணங்கள். விருப்பம், உணர்ச்சி நிலை, மனநிலை, மதிப்பீடு. அப்புறம் ஃபிகர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன? ஒரு காட்சியில் ஒரு பகுதி முன்னணியாக ஃபிகர், மற்ற பகுதி பின்னணியாக கிரவுண்டாக தோன்றுகின்ற அந்த உணர்தல் முறை தான் ஃபிகர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது. இதை யார் சொல்கிறா அப்படின்னா உளவியல் அறிஞர் எட்கார் ரூபின் 1915 சொல்கிறார். இப்போ கருப்பு வெள்ளை முக ஓவியத்தில் முகம் அல்லது வாசை மாற்றி பார்க்கப்படுவது, இது வந்து இந்த ஃபிகர் கிரவுண்ட். அதை எதை பார்க்குறோம் அப்படின்ட்டு, இப்போ ஒரு ரூமில் வந்து கருப்பு வெள்ளை முகம் ஓவியம் இருக்குது, அந்த ரூமில் இன்னொன்று வாஸ், அந்த ஃப்ளவர் வைக்கக்கூடிய அந்த வாஸ் இருக்குது. இப்போ நம்ம எதை வந்து கருத்தில் கொள்ளுகிறோம்? இப்போ வந்து நான் அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய முகத்தின் மீது கவனம் செலுத்தினால் அந்த வாஸ் அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாம் பேக்ரவுண்டாக மாறிடும். இது வந்து என்னவாக இருக்கும்? ஃபிகராக மாறும். அதே போல் நான் இப்போ வந்து அதை மாற்றியும் பார்க்கலாம். நான் வந்து இந்த முகத்தை பார்க்காம அந்த மலர், அதான் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர் வாசம் மட்டும் நான் பார்க்கலாம். அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த வாஸ் வந்து என்னவாக மாறிடுது? ஃபிகராக மாறுது. மற்ற எல்லாமே கிரவுண்டாக மாறிடுது. இதைத்தான் இந்த ஃபிகர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பெர்செப்ஷனில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த லா ஆஃப் க்ளோஷர் பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? லா ஆஃப் க்ளோஷர் முழுமையற்ற பொருளையும் மனம் முழுமையாக கட்டமைக்கிறது. அதுதான் வந்து லா ஆஃப் க்ளோஷர். மூடு விதி அப்படின்னு சொல்கிறோம். சைக்காலஜியில் மூடு விதி என்று நாம் சொல்லுகிறோம். இது என்ன அப்படின்னா, மேக்ஸ் வெர்திமேர் 1912 இதை கொண்டு வருகிறார். முழுமையற்ற பொருளையும் மனம் முழுமையாக கட்டமைக்கிறது. இப்போ அரை வட்டம் மட்டுமே இருந்தாலும் முழு வட்டமாக நம்மால் உணர முடிகிறது. அது வந்து நம்ம இயல்பாகவே அது நடக்கிறது. முழுமையற்ற பொருளையும் மனம் முழுமையாக கட்டமைக்கிறது என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்று கூட சொல்லலாம். உலகியலில் இருக்கிறது. அது அப்படித்தான் நமது மனம் இயங்குகிறது. அடுத்து உடைந்த வாக்கியத்தை படிக்கும்போது நம் மனம் அதை நிறைவு செய்கிறது. சரி, இந்த வார்த்தையை போட்டு அதை நிறைவு செய்யலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய மனம் வந்து அதை நிறைவு செய்கிறது. இதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். க்ளோஷர், லா ஆஃப் க்ளோஷருக்கு உதாரணமாக சொல்லுகிறோம். உணர்தலில் செலக்டிவ் பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது சிலவற்றை கவனத்தில் கொள்கிறோம், மற்றவற்றை விட்டு விடுகிறோம். அனைத்து பொருட்களில் சிலவற்றையே கவனத்தில் கொண்டு உணர்வது, இது மனத்தின் தேர்வு திறனை காட்டுகிறது. அதாவது மனது வந்து சிலவற்றை தேர்ந்தெடுக்கிறது, அதில் கவனம் செலுத்து, மற்றவற்றை விட்டு விடுகிறது. இது வந்து செலக்டிவ் பெர்செப்ஷன் அப்படிங்கிற அந்த கருத்துரும், அந்த கான்செப்ட். இதை யார் சொன்னது அப்படின்னா பிராட்பெண்ட். 1958 பிராட்பெண்ட் என்பவர் இதை சொல்லுகிறார். கூட்டத்தில் ஒருவருடைய குரலை மட்டும் கேட்பது, ஏனென்றால் நம்ம அந்த தனிநபர் மீது அக்கறை கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். கூட்டத்திலே ஒருவரின் குரலை மட்டும் கேட்பது, எத்தனையோ பேர் பேசினாலும் அந்த குரல் மட்டும் நமக்கு கேட்குது, அது செலக்டிவ் பெர்செப்ஷன். வகுப்பில் நமக்கு பிடித்த பாடத்தை மட்டுமே கவனித்தல், அதுவும் செலக்டிவ் பெர்செப்ஷன். இது கணக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், வரலாறு எனக்கு பிடிக்காது அப்படின்னா வரலாற்றில் வந்து கவனம் செலுத்துறதில்லை. கணிதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். அப்போ வகுப்பில் நமக்கு பிடித்த பாடத்தை மட்டுமே கவனிக்கின்ற பொழுது அது செலக்டிவ் பெர்செப்ஷன், தேர்ந்தெடுக்கக்கூடிய கவனம், தேர்ந்தெடுக்கும் கவனம். அடுத்து உணர்தலில் பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி எனப்படும் நிலைத்தன்மை அப்படின்னா என்ன? அதாவது ஒளி தூரம் மாறினாலும் பொருளின் வடிவம், நிறம் மாறாமல் தோன்றும் மனநிலையை தான் அந்த பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி, உணரும் நிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உலகில் சொல்கிறோம். ஒளி இருக்கலாம், ஒளி இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப தூரமாக இருக்கலாம், அருகில் இருக்கலாம். ஆனால் பொருளின் வடிவம், நிறம் மாறாமல் தோன்றும் மனநிலை, அதுதான் வந்து பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பந்தை தூரத்தில் பார்த்தாலும் அது சிறியதாக தோன்றும் தூரத்தில் பார்த்து, ஆனால் நம் மனம் அதை அதே அளவிலே உணரும். இதைத்தான் வந்து கான்ஸ்டன்சி, பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நிழலில் இருந்தாலும் பொருளின் நிறம் அதே போல் தோன்றுது. வெயிலில் இருக்குது ஒரு பொருள், நிழலில் இருக்குது, எப்படி இருந்தாலும் பொருளின் நிறம் எப்படி இருக்கிறதோ அதே போல் நமது மனதிலே தோன்றுகிறது. அதைத்தான் நாம் கான்ஸ்டன்சி, பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி என்று சொல்லுகிறோம்.
ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பெர்செப்சுவல் கான்ஸ்டன்ட்னா நிலைத்தன்மை. பந்தை தூரத்தில் பார்த்தாலும் அது சிறியதாக தோன்றும், ஆனால் நமது மனம் அதே அளவிலே அந்த பந்தை உணரும். அடுத்து மாயை மற்றும் மறுச்சி வேறுபாடு கூறுகிறோம். ஏற்கனவே பார்த்தோம், அதை திருப்புகிறோம். இன்னும் கொஞ்சம் உதாரணங்களோடு நாம் திருப்புகிறோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இல்லுஷன் என்பது உண்மையான ஊக்கத்தை தவறாக உணர்தல். ஹாலுசினேஷன்ங்கிறது உண்மையற்றதை உண்மையான கருதுதல். தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே கற்றுக்கிறோம், அதோ பேய் பேய்ன்னு சொல்லி அலறோம்னா அது வந்து ஹாலுசினேஷன். அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம உண்மையென கத்துகிறோம். ஆகவே ஹாலுசினேஷன்ங்கிறது உண்மையற்றதை உண்மை என கருதுதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த இல்லுஷன்னா என்ன, ஹாலுசினேஷன் என்னான்னு சொல்லணும். அதாவது தூரத்தில் தெரியக்கூடிய ஒரு வளைந்த கயிறு பாம்பு என்று நினைப்பது இல்லுஷன். எதுவுமே இல்லாமல் அந்த நிழலை கூட பார்க்குறது இல்லை, மனசில் திடீர்னு கத்துறது, ஐயோ பேய்ன்னு சொல்லிட்டு அலறது. அதாவது உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், ஒரு பயம் இருக்கிறது. அதன் நிமித்தமாக திடீரென்று ஒருவன் கதறுகிறான் என்று சொன்னால் அது ஹாலுசினேஷன். அதாவது உண்மையற்றதை உண்மை என கருதுதல். அடுத்து இதை யார் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற உளவியல் அறிஞர் தான் இதை சொல்லுகிறார். 1917 இந்த இல்லுஷன் ஹாலுசினேஷனுங்கிற கான்செப்டை கொடுப்பவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், 1917. உதாரணம் ஏற்கனவே சொன்ன போல் கயிற்றை பாம்பாக காண்பது, யாரும் இல்லாமல் குரல் கேட்பது, இதெல்லாம். கயிற்றை பாம்பாக காண்பது, அங்கே ஒரு இது இருக்குது, அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே இருக்கிறது. அதை வந்து தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னா அது இல்லுஷன். கயிற்றை பாம்பாக பார்ப்பது, யாரும் இல்லாமல் எதுவுமே இல்லை, நமக்கு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளும் இல்லை, ஆனாலும் யாருடைய குரலையோ கேட்குறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்க. இரவில் வந்து திடீரென்று ஒரு குரல் கேட்பதாக உணர்ந்து கத்துகிறார் என்று சொன்னால் அது ஹாலுசினேஷன். சரியாக புரிந்து கொள்வோம். மாயைகள் எந்த வகையில் காணப்படுகின்றன, என்னென்ன வகையான மாயைகள் இருக்குன்னா, ஆப்டிக்கல் மாயை, ஆப்டிக்கல் இல்லுஷன். நமது பார்வையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் இல்லுஷன்னா ஆப்டிக்கல் இல்லுஷன் சொல்லணும். மூளை மாயை, காக்னிட்டிவ் இல்லுஷன், மனதிற்குள்ளிருந்து செயல்படக்கூடிய ஒரு மாயைன்னு காக்னிட்டிவ் இல்லுஷன், மூளை மாயை. அப்புறம் நிலைத்த மாயை, ஆஃப்டர் இமேஜ் இல்லுஷன். ஒரு பொருளை பார்த்த பின்பும் கூட அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாயை அப்படியே அதை பற்றிய ஒரு அந்த இல்லுஷன் இருந்து கொண்டே இருக்கும். அது நிலைத்த மாயை, ஆஃப்டர் இமேஜ் இல்லுஷன் என்று அதை சொல்லுவோம். இப்போ உளவியல் அறிஞர் யார் இதை சொல்கிறாங்க அப்படின்னா முல்லர் லயர் 1889 இதை சொல்லுகிறார். உதாரணமாக, இரு கோடுகள் சம நீளத்தில் தான் இருக்கின்றனால வேறுபட்டதாக தோன்றும் மாயை. அதனுடைய அமைப்பு ஒரு இருக்கும். அந்த அமைப்பை வந்து நம்ம பார்க்கக்கூடிய விதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கோடுகளும் சம நீளத்தில் தான் இருக்கும். இதைத்தான் இந்த முல்லர் லயர் என்பவர் நிரூபித்தார். அவர் கோடு போட்டு அந்த மாதிரியான இது, அதாவது ஒரு பெரிய கோடு, அது பக்கத்தில் இன்னொரு கோடு, ஆனால் ரெண்டு கொம்பு வச்ச மாதிரி ரெண்டு இருக்கும். ஆனால் அந்த கொம்பு வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து படுக்கை கோட்டில் வச்சோம்னா ரெண்டு சமமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த மேலே இருக்க கோடு பெருசுன்னு சொல்லணும். ஆகவே இரு கோடுகள் சம நீளமாக இருந்தாலும் வேறுபட்டதாக தோன்றும் மாயை தான் இந்த முல்லர் லயர் மாயைன்னு சொல்கிறது. அப்புறம் சுழலும் வட்டம் நிறுத்திய பின்பு எதிர் திசையில் சுழல்வது போல தோன்றும். ஒரு வட்டம் சுழன்று கொண்டு இருக்கிறது, சுழன்று விடுகிறோம், அதை நிறுத்துகிறோம். ஆனால் நிறுத்துகின்ற சமயத்தில் எப்படி நமது மனம் பார்க்கிறது என்று சொன்னால் எதிர் திசையில் சுழல்வது போல நமக்கு தோன்றுகிறது. இது எல்லாமே முல்லர் லயர் மாயையில் அவர் சொன்ன அந்த கருத்தின்படி. அடுத்து மறுச்சியினுடைய உளவியல் காரணங்கள் என்ன, இந்த ஹாலுசினேஷன் எதனால் ஏற்படுகிறது, அது எதனாலே, அதாவது எந்த விதமான உணர்வுக்குரிய பொருள் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒன்று இருப்பது போல தெரிவது எதனால், அடிக்கடி மருத்துவமனைகளில் பார்க்கலாம். இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள், மனநோய் உள்ளவர்கள், தூங்காதவர்கள், பல நாட்கள் தூங்காதவர்கள், போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கெல்லாம் இந்த ஹாலுசினேஷன் ஏற்படும். அதாவது மறுச்சியின் உலகினுடைய காரணங்கள் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எதிர்மறையான எண்ணத்தின் காரணமாக, உடல் நோயின் காரணமாக, அதனால் ஏற்பட்ட மனநோயின் காரணமாக
இல்லாதவற்றையெல்லாம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு கதறக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மருட்சி. மன அழுத்தம், மனநோய், தூக்கமின்மை, போதைப்பொருள் எல்லாம். இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ பிலையூலர் 1911 பிலையூலர் ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கிடுங்க. இவர் தான் சொல்கிறார். சிசோஃப்ரெனியா என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் இந்த சைக்காலஜிஸ்ட் தான். பிலையூலர் 1911 சிசோஃப்ரெனியா அப்படிங்கிற சொல்ல, சிசோஃப்ரெனியா என்னங்கிறது மனநோய், அதுக்கு ஒரு பேர் அவர் வைக்கிறார், சிசோஃப்ரெனியான். அதை சொன்னவர் பிலையூலர் 1911. உதாரணமாக என்ன சொல்லலாம்? கடுமையான அழுத்தத்தில் குரல் கேட்பதாக நினைத்தல், பிசாசு தன்னுடன் பேசுகிறது என நம்புதல்னால் இதை ஒட்டிய விஷயம். இது போன்ற இந்த மருட்சியினுடைய காரணங்களால் ஏற்படுவது. மருட்சியினுடைய காரணங்கள் என்ன? மன அழுத்தம், மனநோய், தூக்கமின்மை, போதைப்பொருள், ஹாலுசினேஷன். அடுத்து உணர்தல் பிழைகளை தவிர்க்கும் கல்வி வழிகள் என்ன? மாணவர்களுடைய உணர்வுகள் தெளிவாக இருக்க வேண்டும். வெளிச்சம், ஒளி, பொருட்கள் சரியானவையாக இருக்க வேண்டும். ஆசிரியர் விளக்கங்கள் தெளிவாக வழங்க வேண்டும். அப்படிலாம் இருந்தால் அந்த உணர்தல் பிழைகளெல்லாம் தவிர்க்க முடியும். உதாரணமாக வரைபடத்தில் நிறங்கள் தெளிவாக பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் அந்த பெர்செப்ஷன் நல்லாயிருக்கும், சரியாக புரிந்து கொள்வார். அதே போல் குழப்பம் தரும் காட்சிகளை தவிர்க்க வேண்டும். இந்த ரெண்டையும் செய்தால் கிளாஸில் நன்றாக அவர்கள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது இந்த உணர்தல் பிழைகளை தவிர்க்கக்கூடிய கல்வி வழிமுறைகள் இதுதான். குழப்பம் தரும் காட்சிகளை தவிர்க்க வேண்டும், வரைபடத்தில் நிறங்களை தெளிவாக பயன்படுத்தி, இதெல்லாம் அதனுடைய வழிவகைகள். அடுத்து மெமரியை பற்றி இன்னும் சில கேள்விகள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நினைவு செயல்முறையினுடைய முக்கிய கட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல். இதை யார் சொன்னா அப்படின்னா அட்கின்சன் அண்ட் ஷிஃப்ரின் 1968 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல் அப்படிங்கிற ஒரு தியரியில் இதை சொல்கிறாங்க. நினைவு செயல்முறை முக்கிய கட்டங்களாக எந்த உலகியல் அறிஞர் சொல்கிறார்? அட்கின்சன் அண்ட் ஷிஃப்ரின். என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல். இது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடலில் இதை அவர் பயன்படுத்துகிறார். பாடத்தை கேட்டு மனதிலே பதிய வைத்த, உதாரணமாக சொல்கிறது பேர் என்கோடிங் நம்ம சொல்கிறோம். பாடத்தை கேட்டு மனதிலே அதை படம் பிடித்து வைத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம், அதாவது புரிந்து கொள்கிறோம் என அது என்கோடிங். அடுத்து தேர்வில் நினைவிலிருந்து எழுதுவது ரெட்ரீவல். ஏற்கனவே அந்த நினைவகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தேர்வு நேரத்தில் அதை எடுத்து கேள்விக்கு ஏற்றாற் போல் அதை எடுத்து பயன்படுத்துகிறோம், எழுதுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு பெயர் ரெட்ரீவல். மீள செய்து, அதாவது ரெட்ரீவல் என்பது என்னது? மீளவும் எடுத்தல்னு அர்த்தம், உள்ளிருந்து எடுத்தல். அடுத்து நினைவில் குறியீடுகள் எந்த வடிவங்களில் பதியப்படுகின்றன? இந்த என்கோடிங் எந்தெந்த வழிகளில்? காட்சி வடிவில் என்கோடிங் நடக்கலாம். நினைவில் குறியீடுகள் காட்சி வழியாக நடக்கலாம். ஒலி, அக்கோஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலி வடிவத்தில் அது நடக்கலாம். செமான்டிக், அர்த்தம், ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதன் அடிப்படையில் அந்த நினைவில் குறியீடுகள் தோன்றலாம். இந்த 3 விஷயத்தில். இப்போ படங்களாக மனத்தில் சிலவை பதியும். சொல்லின் அர்த்தத்தை நினைவில் வைத்தல், அதாவது ஒரு நல்ல படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது என்று வைத்துக்கொள்வோம். அது காட்சி வழியாக ஏற்படக்கூடிய ஒரு நினைவு குறியீடு. அப்படி மனதிலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சொல்லின் அர்த்தத்தை நினைவில் வைத்தல். ஒரு சொல் இருக்கிறது, அந்த சொல்லுக்கு எப்படி நாம் அர்த்தம் பார்க்கின்றோம், அப்படி பார்க்கின்ற பொழுது அதை நினைவிலே வைத்து கொள்ளுகிறோம். அது நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுகிறோம். நினைவு வலிமையை அதிகரிக்கும் உலகியல் விதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அரிஸ்டாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இவர் 384 அந்த காலத்தில் தொடக்க நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். 384 320 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். தொடக்க காலம் கூட சொல்ல முடியாது, கிறிஸ்துவுக்கு முன்னால் 3 நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அரிஸ்டாட்டில். அப்போ இப்போ எப்படி ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அரிஸ்டாட்டில். அவர் 3 விஷயம், லாஸ் ஆஃப் அசோசியேஷன் என்று 3 விஷயங்களை சொல்கிறார். கண்டிக்விட்டி, சிமிலாரிட்டி, கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். பெயரை முகத்துடன் இணைத்து கற்றல், அது கண்டிக்விட்டி. சிமிலாரிட்டி, ஒரே மாதிரியான பொருட்களை ஒத்த பொருட்களை இணைத்து மனதிலே வைப்பது, அதுதான் லாஸ் ஆஃப் அசோசியேஷனில் இதெல்லாம் வருது. அடுத்து கான்ட்ராஸ்ட், ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை மனதிலே வைக்கின்றோம்.
அப்படின்னு சொல்கிறார். இந்த தொடர்ச்சி விதி என்றால் இதை நன்றாக அசை போட வேண்டும், ஏனென்றால் அது முக்கியமான கருத்து. இன்னும் கூட அதை பற்றிய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். தொடர்ச்சி விதி, கண்டிக்யூட்டி. தொடர்ச்சி என்பதன் பொருள் என்ன என்று சொன்னால், 2 நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் அல்லது ஒரே இடத்துல நெருக்கமாக நிகழ்வதை தான் தொடர்ச்சி அப்படி என்று சொல்லுகிறோம், கண்டிக்யூட்டி. இது கற்றல் உலகியல்ல அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாங்க. அரிஸ்டாட்டில் மற்றும் தான்டைக் அப்படிங்கிறவங்க இதை பற்றி பேசுகிறாங்க. 2 நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் அல்லது அருகருகே நிகழ்ந்தால் அவை ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டதாக மனதிலே இணைக்கப்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், மாணவன் தினமும் மதிய உணவுக்கு முன் மணி அடிக்க கேட்கின்றான். அப்படி நடக்கின்ற பொழுது மணி சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு பசி உணர்வு வருகிறது. ஏனென்றால் அந்த மணி சத்தம் மற்றும் உணவு, அந்த மணி சத்தம் உணவு நேரத்தில் ஏற்படுவதால் அவை மனதிலே இணைக்கப்படுகின்றன. உடனே பசி அவனுக்கு வரும். ஸோ இதை வந்து கண்டிக்யூட்டி, அதாவது கண்டிக்யூட்டி அப்படின்னு சொல்கிறோம். தொடர்ச்சி விதி என்று அரிஸ்டாட்டில் இதை சொல்லுகிறார். அடுத்து ஒற்றுமை விதி, சிமிலாரிட்டி. ஒற்றுமை என்பதனுடைய பொருள் 2 பொருட்கள் அல்லது எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருப்பது அல்லது ஒன்றுக்கொன்று ஒத்திருப்பது. அரிஸ்டாட்டிலுடைய ஒற்றுமை விதி இதை சொல்லுகிறது. 2 எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒன்றை நினைத்தாலே மற்றொன்று நினைவிற்கு வரும். அதுதான் வந்து சிமிலாரிட்டி, ஒற்றுமை விதி என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார். ஒரு நண்பனுடைய சகோதரன் நண்பனைப் போலவே இருப்பதை பார்த்தவுடன் அந்த நண்பனை நினைத்து விடுகிறோம். இதுதான் ஒற்றுமை விதி. நண்பனுடைய சகோதரன் தான் பார்க்குறோம், அவன் வந்து நண்பன் இல்லை, ஆனால் அவன் நண்பனைப் போல அவனுடைய சகோதரன் இருக்கின்ற பொழுது நண்பனை பற்றி நாம் நினைக்கின்றோம். இதை வந்து ஒற்றுமை விதி என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார். அடுத்து எதிர்மறை விதி, கான்ட்ராஸ்ட். எதிர்மறை என்பதன் பொருள் அப்படின்னா 2 விஷயங்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை அல்லது எதிர்மறையானவை. இந்த அரிஸ்டாட்டிலுடைய எதிர்மறை விதி, லா ஆஃப் கான்ட்ராஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, 2 எண்ணங்கள் எதிர்மறையானவை என்றால் ஒன்றை நினைத்தாலே மற்றொன்று மனதிலே தோன்றும். இப்போ உதாரணமாக என்ன சொல்லலாம், பகல் என்று நினைத்த உடனே இரவு நினைவுக்கு வருகிறது, சூடு என்று நினைத்தால் குளிர் நினைவுக்கு வருகிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை வந்து என்ன சொல்கிறோம், கான்ட்ராஸ்ட் என்று சொல்லுகிறோம், எதிர்மறை விதி. அடுத்து நினைவு சோதனை முறைகள் என்ன? நினைவு சோதனை முறைகள், ரீகால் மெத்தட். அது எப்படி வந்து இந்த நினைவு மெமரியை வந்து டெஸ்ட் பண்ணுறோம்னு கேட்குறாங்க. ரீகால் மெத்தட், ரெக்கக்னிஷன் மெத்தட், ரீலேர்னிங் மெத்தட். இதை யார் சொல்கிறாருன்னா, உலகியல் அறிஞர் ஹெர்மான் எபிங்காஸ் 1885. பதில்களை நேரடியாக எழுத, அதாவது ஒரு கேள்வி கேட்குறோம், உடனே பதில் எழுதுனா அப்படியே நினைவகத்திலிருந்து எடுத்து சொல்லிடுறோம். இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி. இது ரீகால். பல்வேறு பெயர்களில் சரியானதை அடையாளம் காணுதல், ரெக்கக்னிஷன். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த ரெக்கக்னிஷன் டைப்பில் வரும். எது எதோட சேரும் அப்படிங்கிறத அடையாளம் காணுதல். பல்வேறு பெயர்களில் சரியானதை அடையாளம் காணுதல், ரெக்கக்னிஷன் சொல்லி சொல்கிறது. அடுத்து ரீலேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப படித்து ஒன்றை கற்றுக்கொள்வது, ரீலேர்னிங் மெத்தட். அதுவும் நினைவுக்கு ரொம்ப முக்கியமான, நினைவை தக்க வைத்து கொள்வதற்கான ஒரு முறை. ஒன்றை கற்ற பின் மீண்டும் அதை பார்த்தல், திருப்பி பார்த்தல், ரீலேர்னிங் என்பது முக்கியமான ஒரு கருத்து. அடுத்து மறதியினுடைய வளைவு, ஃபர்கெட்டிங் கர்வ் என்பதை யார் கண்டுபிடித்தால், அதை ஹெர்மான் எபிங்காஸ் 1885. நினைவு காலத்தால் வேகமாக குறையுது, அதாவது காலப்போக்கிலே நினைவு என்பது குறைந்து போகிறது என்று அவர் நிரூபிக்கின்றார் தன்னுடைய அந்த ஃபர்கெட்டிங் கர்வ். ஒரு நாளில் கற்றதை மறுநாளே பாதி மறத்தல், அடிக்கடி மீளுரையாடல் செய்தால் நினைவு நிலைத்திருத்தல். மறதியினுடைய வகைகள் என்னென்னா, நேச்சுரல் ஃபர்கெட்டிங், பெத்தாலஜிக்கல் ஃபர்கெட்டிங், மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங்னு 3 சொல்கிறோம். வயதானவருடைய நினைவெழுப்பு, இயல்பான மறதி, நேச்சுரல் ஃபர்கெட்டிங். வயது ஆக ஆக நம்மளுடைய உள் அவயங்கள் சக்தி இழக்கின்றன, மூளை செயல் இழக்கிறது, ஆகவே இயல்பான மறதி ஏற்படுகிறது. ரெண்டாவதாக மன அழுத்தம் காரணமாகவும் நினைவு இழப்பு ஏற்படலாம். அது மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் சொல்கிறோம். மன அழுத்தம் காரணமாக நம்ம நினைக்க விரும்ப மாட்டேங்கிறோம், ஒரு சிலவற்றை எனக்கு வேணாம், நம்ம மனசுலேருந்து அது நீங்கணும்னு நினைக்கின்ற பொழுது அது மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங்காக மாறுகிறது. அப்புறம் இன்டர்ஃபியரன்ஸ் தியரி யார் முன்வைத்தது? இன்டர்ஃபியரன்ஸ் தியரி, அதாவது குறுக்கீட்டு கொள்கை, அதாவது மெமரியில் வந்து குறுக்கீட்டு கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அது யார் முன்வைத்ததுன்னா, ஜென்கின்ஸ் அண்ட் டாலன்பாக். புதிய தகவல் பழைய நினைவை தடை செய்யும். புதிய தகவல் பழைய நினைவை தடை செய்யும் என்று இவர் கூறினார்.
யார்? ஜென்கின்ஸ் அண்ட் டாலன்பாக் 1924. இவை 2 வகையாக இருக்குது. ப்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். அது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய பாடம் புதியதை நினைவில் பெறுவதற்கு தடையாக இருந்தால் அதை ப்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்கிறது. முன்னோக்கிய தடை அப்படின்னு சொல்கிறது ப்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். பழைய பாடம் ஏற்கனவே இப்போ சிலவற்றை படித்திருக்கிறோம். அந்த பழைய பாடம் புதிய பாடத்தை நினைவில் வைப்பதற்கு தடையாக இருந்தால் அதை ப்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், முன்னோக்கி தடைன்னு சொல்கிறோம். ரெண்டாவது ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா புதிய பாடம் பழையதை மறக்க செய்துவிடும். புதிய பாடம் நுழைஞ்சோன்னா பழையது மறந்துடும். அது என்னது? பின்னோக்கிய தடை. ஆகவே பழைய பாடம் புதியதை நினைவில் கொள்ள தடையாக இருந்தால் அது முன்னோக்கிய தடை. புதிய பாடம் பழையதை மறக்க செய்தால் அது பின்னோக்கிய தடை. அது ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இது ரொம்ப முக்கியமான கருத்து. அடிக்கடி கொஞ்சம் கஷ்டமாக கேள்வி கேட்டால் இதெல்லாம் கேட்கலாம். மெமரியில் கேட்குறான்னு தான் கேட்க முடியும். அடுத்து ரெப்ரஷன் தியரி யாருடையது? இந்த ரெப்ரஷன் தியரின்ட்டு ஒரு தியரி இருக்குது. அதாவது மன அழுத்தமான அனுபவங்களை மனதிலேயே அமுக்கி போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெப்ரஷன் தியரி. இது யாருடையன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு 1905 சிக்மண்ட் ஃப்ராய்டு கொண்டு வந்த ஒரு தியரி தான் இந்த ரெப்ரஷன் தியரி. மன அழுத்தமான அனுபவங்களை மனம் தள்ளி வைக்கும் என்று கூறினார். சிறு வயதில் நடந்த துயரத்தை நினைவில் கொள்ள மறுக்கின்றோம். அது நம்ம இப்போ இருந்தால் நம்ம திரும்பவும் நம்ம கஷ்டப்படுவோம் என்பதற்காக அதை உள்ளேயே அமுக்கி விடுகிறோம். அது ஒரு உதாரணமாக சொன்ன ரெப்ரஷன் தியரிக்கு உதாரணமாக சொல்லலாம். தவறுகளை மறந்துவிட முயற்சிக்கிறோம். ரொம்ப பெரிய தவறுகளை மறந்துவிட முயற்சிக்கின்ற பொழுது இந்த ரெப்ரஷன் தியரி தான். இந்த மன அழுத்தமான அனுபவங்களை மனம் தள்ளி வைப்பதெல்லாம் இந்த ரெப்ரஷன் தியரியோட சேர்ந்தது. நினைவு மற்றும் மறதி கல்வியில் எவ்வாறு பாதிக்கின்றன? நினைவு கற்றலை உறுதிப்படுத்துகிறது, மறதி கற்றதை இழக்க செய்கிறது. ஆசிரியர் என்ன செய்யணும்? மீள் உரையாடல், அதை மீண்டும் மீண்டும் கொண்டு அவர்களுக்கு சொல்லுதல், செய்முறை கற்பித்தல் மூலம் நினைவினை வலுப்படுத்த வேண்டும். உதாரணமாக சொல்லலாம், பாடம் மீண்டும் விளக்குதல். பாடம் ஏற்கனவே நடத்தி முடித்தாலும் கூட மீண்டும் அதை விளக்குவது இன்னும் கொஞ்சம் மெமரியை கூட்டும். மாணவர் செயல் அடிப்படையிலான கற்றல், அவர்களே ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி, அதாவது தேரி நடத்தியிருக்கோம், அதை ப்ராக்டிக்கல்னு கூட சொல்லி கொடுத்துருக்கோம், அவரை மீண்டும் அதை செய்ய சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் இருக்கும். மாணவர் செயல் அடிப்படையிலான கற்றல், ஆக்டிவிட்டி லேர்னிங் இருக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய மனப்பாட சக்தியும் அதிகமாக இருக்கும், நினைவும் அதிகமாக இருக்கும், நினைவு சக்தி அதிகமாக இருக்கும். நினைவை மேம்படுத்த நிமானிக் டிவைசஸ் என்ன? இது ரொம்ப முக்கியமான கருத்து. நிமானிக் டிவைசஸ், அக்ரோனிம்ஸ், அக்ராஸ்டிக்ஸ், சங்கிங். ஓகே, உலகிலார் ஜார்ஜ் மில்லர் அப்படிங்கிறவர் சொன்னார், த மேஜிக்கல் நம்பர் 7 ± 2 அப்படின்னு. அதாவது இந்த நம்பர்களை கூட ஒரு 7 வரைக்கும் ரொம்ப எளிதாக பண்ணலாம், 5 ரொம்ப முக்கியமாக பண்ண முடியும், 6, 7 அப்படிங்கிறது ஒரு சில பேர் செய்யலாம். அந்த நம்பரை உடனே நம்ம நினைவுக்கு கொண்டு வருது. அதாவது ஜார்ஜ் மில்லருங்கிறது அதை நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. இதில் இந்த அக்ரோனிம் அப்படின்னா என்னன்னா, இந்த சுருக்கமாக ஒரு அப்கோர்ஸ் இந்த நிறங்கள்லாம் இருக்குது, அந்த நிறங்களுடைய முதல் எழுத்தை வச்சு அதை சுருக்கி சொல்கிறது. விப்ஜிஆர், வண்ணங்களை நினைவில் வைப்பதற்கு அதை பயன்படுத்துது. இதை அக்ரோனிம் அப்படின்னு சொல்கிறோம். சுருங்க சொல்லுது, சுருக்கி சொல்லுது. தொலைபேசி எண்ணை 3 தொகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம்னா அது சங்கிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, தொலைபேசி எண்ணை 3 தொகுதிகளாக பிரித்தாலும் எளிதாக இருக்கும். ரொம்ப நீண்ட, அதாவது இப்போ கிட்டத்தட்ட 10 எண்களை ஒரே அடியாக நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள முடியாது. அதே 3 தொகுதிகளாக இருந்தால் எளிதாக இருக்கும். நம்மளுடைய மனம் அப்படித்தான் வேலை செய்கிறது. ஆகவே தொலைபேசி எண்ணை 3 தொகுதிகளாக பிரித்து நாம் நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் சங்கிங்கில் வருது. அதேமாதிரி அக்ராஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம், ஒவ்வொன்றையும் விலக்கி நாம் சொல்லுவோம். ஏன்றது ரொம்ப முக்கியமான கருத்து. இதெல்லாம் கடினமான கேள்விகள் கேட்க நினைத்தால் இதையெல்லாம் கேட்பார். அக்ரோனிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நீளமான வாக்கியத்தின் அல்லது பல சொற்களுடைய முதல் எழுத்துக்களை சேர்த்து உருவாக்கப்படும் புதிய சொல், அதுதான் அக்ரோனிம். இது பெரிய தகவல்களை எளிதாகவும் சுருக்கமாகவும் நினைவில் கொள்ளும். உதாரணமாக என்ன சொல்லலாம், நாசா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அடிக்கடி கேட்டிருக்கோம் அமெரிக்காவில். அதனுடைய அர்த்தம் என்ன? நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்க முடியாது, அதான் நாசா அப்படின்ட்டு சுருக்கி சொல்கிறோம். தேசிய வான்வெளி மற்றும் விண்வெளி நிர்வாகம் அப்படிங்கிறத நாசா என்று மிக எளிதாக நாம் அதை சொல்லுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம்.
அதே போல் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லி, யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இவ்வளோ நீளமாக இருக்கிறத ஞாபகத்தில் வைக்க முடியாது, ஆகவே யுனெஸ்கோ என்று. ஆனால் அதை நான் விரித்து சொல்ல வேண்டுமானால் இந்த யுனெஸ்கோவை கொண்டு நம்மால் சொல்ல முடியும். அதை நம்ம சுருக்கி நம்ம அதை வைத்து கொள்கின்ற பொழுது ஞாபக சக்தி நன்றாக இருக்கும், அதை எளிதாக நினைவிற்கு கொண்டு வர முடியும். யுனெஸ்கோ ஐநா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இதன் நினைவியல் பயன்பாடு என்ன, இந்த மெமரி யூஸ் என்ன அப்படின்னா, மாணவர்கள் நீளமான இந்த நிமோனிக்ஸ்ன்னு சொல்கிறோமே, இதனுடைய பிரயோஜனம் என்ன, பயன் என்ன? மாணவர்கள் நீளமான தலைப்புகளை அல்லது பெயர்களை நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு இந்த அக்ரோனிம் மிகச்சிறந்த உதவி கருவியாக இருக்கிறது. அதே போல் கணிதத்தின் வரிசை இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அதை எப்படி சொல்லுவோம்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிறது, போர்ட் மாஸ், BODMAS. பிங்கிறது ப்ராக்கெட்ஸ், ஓங்கிறது ஆர்டர்ஸ், டிங்கிறது டிவிஷன், டி என்பது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன். அடுத்து அக்ராஸ்டிக்ஸ். அக்ராஸ்டிக்ஸ் என்பது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சொற்களுடைய முதல் எழுத்துக்களை கொண்டு ஒரு வாக்கியம் அல்லது சொற்றொடரை உருவாக்கும் முறை. அதாவது நினைவில் வைக்க வேண்டிய சில சொற்கள் இருக்குது, அதனுடைய முதல் எழுத்துக்களை மட்டும் வைத்து ஒரு வாக்கியம், நமக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை கொண்டு ஞாபகத்தில் வைத்துவோம். அதுக்கு பேர் அக்ராஸ்டிக்ஸ். அக்ராஸ்டிக்ஸ் என்று சொல்வது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இதன் மூலம் நீளமான தகவல்களை எளிதிலே நாம் நினைவில் வைத்துக்கொள்ளணும். உதாரணமாக இந்த பிளானட்ஸை பற்றி சொல்லும்பொழுது இது மாதிரி நிறைய இருக்கிறது. நான் ஒரு உதாரணம் நம்ம கொடுக்குறோம். பிளானட்ஸ் ஆர்டர் இருக்கிறது, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், உரேனஸ், நெப்டியூன் சொல்லிட்டு இந்த பிளானட்ஸ் இருக்குது. இதை எப்படி ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும்னா, மை வெரி ஈகர் மதர் ஜஸ்ட் சர்வ்டஸ். அதாவது இந்த பிளானட்ஸினுடைய முதல் எழுத்தை மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நாம் இந்த பிளானட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக நம்மால் சொல்ல முடியும். மை வெரி ஈகர் மதர் ஜஸ்ட் சர்வ்டஸ் அப்படின்னு சொல்லின்ற பொழுது மை அதில் எம், வெரியில் வி வீனஸ், ஈகரில் இ எர்த்து, எம்மில் மார்ஸ், ஜஸ்ட் இருக்குது, ஜே ஜூபிட்டர், சர்வ்டில் எஸ், யுரேனஸ் நெப்டியூன், நூடுல்ஸ் நெப்டியூன், அஸ்ஸுங்கிறதுல யூ யுரேனஸ். இப்படி எளிதாக நம்ம எல்லா பிளானட்ஸையும் சொல்லலாம். என் மிக ஆர்வமான தாய் எங்களுக்கு நூடுல்ஸ் அளித்தார். ஆங்கிலத்தில் சொல்லின்ற பொழுது எளிதாக இருக்கும். மை வெரி ஈகர் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ். ஸோ நினைவியல் பயன்பாடு மாணவர்கள் பட்டியல்களை, வரிசைகளை அல்லது சட்டங்களை கற்கும்போது அக்ராஸ்டிக் முறையை பயன்படுத்துவது நினைவாற்றல் அதிகரிக்கும். அதாவது மாணவர்கள் நல்ல பெரிய பட்டியல்கள் இருக்கின்றன, வரிசைகளை அல்லது சட்டங்களை கற்கின்ற பொழுது அக்ராஸ்டிக் முறையை பயன்படுத்துவது. மேத்ஸில் கூட இந்த டிக்னாமெட்ரிக்கு அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது அந்த காஸ் சைன் அப்படிங்கிறலாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சில எளிய முறையிலே வார்த்தைகளை சொல்லி அதன் வழியாக அந்த ஃபார்முலாவெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த அக்ராஸ்டிக் முறைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எதற்கு என்று சொன்னால் மாணவர்கள் பட்டியல்களை, வரிசைகளை அல்லது சட்டங்களை கற்கும் பொழுது இந்த முறை பயன்படுகிறது. அடுத்து சங்கிங் அப்படிங்கிறது தொகுதி முறை நினைவூட்டல்ங்கிறது. சங்கிங் என்பது பெரிய தகவலை சிறிய பொருள் கொண்ட தொகுதிகளாக பிரித்து நினைவில் வைத்து கொள்ளும் முறை. இதனால் நினைவாற்றல் எளிமையுடன் நீண்ட நேரம் நீடிக்கும். டு ரிமெம்பர் அ மொபைல் நம்பர், இதை நம்பர் கொடுத்துருக்கோம். இதை 3 தொகுதியாக பிரித்தல். யூ கேன் குரூப் இட் ஆஸ் 9876543210. இதை எளிதாக நாம் மனதிலே வைத்துக்கொள்ள முடியும். இதனுடைய நோக்கம் அதுதான். அதான் 3 தொகுதிகளை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நினைவில் பயன்பாடு இது என்ன காரணம்னா, மனித மூளை ஒரே நேரத்தில் குறைந்த அளவு தகவல்களை மட்டும்தான் நினைவில் வைக்க முடியும். பெரிய தரவுகளை தொகுதிகளாக பிரித்தால் மட்டுமே அது நினைவாற்றலை மேம்படுத்தும். அதுதான் அதனுடைய கருத்து. இந்த 10 நம்பர்கள் சேர இருந்தால் நம்மளால் நினைவுக்கு வைக்க முடியாது. அந்த 10 நம்பரை 3 தொகுதிகளாக சொல்ல முடிந்தால் அதை நாம் நினைவிலே கொள்ள முடியும். அதுதான் இதனுடைய அர்த்தம்.
அடுத்து ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மெமரியில் ஒர்க்கிங் மெமரி, வேலை நினைவு. இந்த ஒர்க்கிங் மெமரி அப்படின்னா என்ன? ஒரு செயலை செய்வதற்காக நினைவில் வைத்திருக்கும் தற்காலிக தகவல். இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த தகவல்லாம் எனக்கு தேவை அப்படின்னா தற்காலிகமாக வைத்திருக்கும் அந்த தகவல். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், வேலை நினைவு என்பது கற்றல் அல்லது தீர்மானம் எடுக்கும்போது தற்காலிகமாக தகவலை மனதில் வைத்திருக்கும் நினைவு திறன். இதை யார் சொன்னான்னா சைக்காலஜிஸ்ட் ஆலன் பார்டலி கிரஹாம் ஹிட்ச் 1974 சொன்னாங்க. இப்போ உதாரணமாக கணித கணக்கை செய்யும் பொழுது இடைநிலை மதிப்புகளை நினைவில் வைத்திருத்தல். இப்போ ஒரு வர்க்கம் மூலம் ஒரு கணக்கு ஒரு மாணவன் செய்கிறான்னு சொன்னால் இடைநிலை மதிப்பு எல்லாம் மனசில் வச்சுருக்கணும். எதெல்லாம் இருக்கும், வர்க்கம்னா என்ன, வர்க்க மூலம்னா என்னங்கிறது தெரியறதுக்கு முன்னால் வாய்ப்பாடு முதல்ல தெரியும். 2x2 4, 3x3 9ங்கிற இந்த 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 மதிப்புகள் நினைவில் இருந்தால் தான் அவன் வர்க்க மூலம் வர்க்கங்கிற கணக்குகளை அவன் எளிதாக செய்ய முடியும். அதைத்தான் நம்ம இதில் சொல்கிறோம். அதாவது இந்த ஒர்க்கிங் மெமரி அப்படிங்கிறதுக்கு சில தகவல் தேவைப்படும். முழுமையாக நம்ம செய்வதற்கு இடைநிலை மதிப்புகளை நினைவிலே வைத்திருத்தல் அவசியம். ஒரு வாக்கியத்தை எழுதும்போது அதன் ஆரம்ப பகுதியை மனதில் வைத்திருத்தல் இதை சார்ந்தது, இந்த ஒர்க்கிங் மெமரியை சேரும். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் மெமரி. இதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, பார்ட்லி கூறியபடி வேலை நினைவில் 3 முக்கிய கூறுகள் இருக்கின்றன. சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ், மைய நிர்வாகம். கவனத்தை சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஒழுங்குபடுத்தும் பகுதியாக இருக்குது. கவனத்தை இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் மைய நிர்வாகம் ஒழுங்குபடுத்தும். இதில் எதில் சொல்கிறோம், வேலை நினைவு கூறுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பார்ட்லி என்பவர் இதை சொல்லுகிறார். அப்புறம் ஃபோனோலாஜிக்கல் லூப், ஒலியியல் கூற்று சுற்று, ஒலியியல் சுற்று அப்படின்னு சொல்கிறோம். சொற்கள் மற்றும் ஒலி நினைவில் வைத்திருக்கும் பகுதியை தான் ஃபோனோலாஜிக்கல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விஷுவஸ்பேஷியல் ஸ்கெட்ச்பேட், காட்சி இடைவெளி வரைபடம். காட்சி தகவலை மனதில் வரைபடமாக வைத்திருக்கும் பகுதி. இது உதாரணத்தின் வழியாக நாம் எளிதாக விளக்க முடியும். ஆசிரியர் சொல்லும் அறிவுறுத்தல்களை நினைவில் வைத்து பின்பற்றுதல் ஒரு உதாரணம். வரைபடம் வரைவதற்கு மனக்காட்சியை நாம் உருவாக்கி கொள்வது, அது இந்த ஒர்க்கிங் மெமரியோடு சேர்ந்து, இது காம்பனன்ட்ஸ். இப்போ வேலை நினைவகத்தினுடைய கூறுகளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாருந்தா, வேலை நினைவகம் என்பது அலன் பேட்லி மற்றும் கிரேம் ஹிட்ச் 1974 இவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து. இது ஒரு தற்காலிக சேமிப்பு மற்றும் செயலாக்க அமைப்பு. அதாவது நாம் கற்றல், காரணம் காணல், புரிதல் போன்ற பணிகளிலே பயன்படுத்தும் நினைவகத்தினுடைய செயல்பாட்டு பகுதியாக இதை சொல்லுகிறோம். மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் மெமரிங்கிறது சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ், மத்திய நிர்வாகி. மத்திய நிர்வாகி என்பது வேலை நினைவகத்தினுடைய கட்டுப்பாட்டு மையம். இது மற்ற துணை அமைப்புகளான ஒலியியல் வளையம், ஃபோனோலாஜிக்கல் லூப் மற்றும் பார்வை விண்வெளி வரைபடம் ஆகியவற்றுடைய பணிகளை ஒருங்கிணைப்பது இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ். இது கவனம் எங்கு செலுத்த வேண்டும், எந்த தகவல் செயல்படுத்தப்பட வேண்டும், எந்த பணிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அட்டென்ஷன் கண்ட்ரோல், கவன கட்டுப்பாடு. அப்புறம் ஸ்விட்சிங் பிட்வீன் டாஸ்க், பணிகளுக்கு இடையிலே மாறுதல். இன்டகிரேட்டிங் இன்ஃபர்மேஷன், தகவலை ஒருங்கிணைத்தல். இதெல்லாம் இதனுடைய செயல்பாடு, சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவனுடைய பணிகளாக இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், ஒரு மாணவன் கணித பிரச்சனையை தீர்க்கும்போது இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய நிர்வாகி என்ன செய்கிறது என்று சொன்னால், அவன் எண்களை கவனிப்பதற்கும் செயல்முறையை நினைவில் வைப்பதற்கும் தவறான வழியில் செல்லாமல் பார்த்து கொள்ளவும் இது உதவுகிறது. இது புரியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ இந்த ஃபோனோலாஜிக்கல் லூப் அப்படின்னா என்ன, ஒலியியல் வளையம். இந்த ஒலியியல் வளையம் என்பது ஒலி மற்றும் சொல் சார்ந்த தகவல்களை தற்காலிகமாக சேமித்து மீண்டும் மீண்டும் நினைவில் கூறுவதற்கான ஒரு அமைப்பு. இதான் அதாவது ஒலியியல் வளையம் என்பது ஒலி மற்றும் சொல் சார்ந்த தகவலை தற்காலிகமாக சேமித்து மீண்டும் மீண்டும் நினைவில் கூறுவதற்கான ஒரு அமைப்பு தான் ஃபோனோலாஜிக்கல் லூப். அது 2 பகுதிகளை பெற்றிருக்கிறது. ஃபோனோலாஜிக்கல் ஸ்டோர், ஒலியியல் சேமிப்பகம், கீப் சவுண்ட்ஸ் ஃபார் அபவுட் 1 to 2 seconds, 1 அல்லது 2 செகண்ட்ஸுக்கு இதை வச்சுருக்கு. ஃபோனோலாஜிக்கல் ஸ்டோர், ஒலியியல் சேமிப்பகம். ஒருவர் ஒரு எண்ணை கேட்டு தற்காலிகமாக நினைவில் வைப்பது. அப்புறம் 2வது ஆர்டிகுலேட்டரி ரிஹர்சல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது, உச்சரிப்பு மீட்டல் செயல்முறை. ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ் சைலண்ட்லி ஆர் அலவுட் டு கீப் தம் இன் மெமரி. அதை சொல்லி பார்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. ஆர்டிகுலேட்டரி ரிஹர்சல் ப்ராசஸ்னால் உச்சரிப்பு மீட்டல், அது சொல்லி பார்த்து அதை நினைவில் வைத்துக்கொள்வது. 81, 24, 56 என்று உள்ளங்கையில் மீண்டும் மீண்டும் எழுதி வைத்துக்கொண்டு அதை சொல்லி பார்ப்பது.
இதைத்தான் அந்த 2 பகுதிகளாக சொல்லணும். ஃபோனாலஜிக்கல் ஸ்டோர், இன்னொன்று வந்து ஆர்டிகுலேட்டரி ரிஹர்சல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு தொலைபேசி எண்ணை தற்காலிகமாக நினைவில் வைத்து டயல் செய்வது, இது ஃபோனாலஜிக்கல் லூப்பினுடைய செயல். அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, விஷுவோஸ்பேஷியல் ஸ்கெட்ச் பேட், பார்வை விண்வெளி வரைபடம். இந்த பார்வை விண்வெளி வரைபடம் என்பது பார்வை மற்றும் இடைவெளி சார்ந்த தகவல்களை சேமித்து மனதிலே வரைபடம் போல காட்சியளிக்க அமைப்பு. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னாக்க விஷுவல் இமேஜரி, பார்வை கற்பனை, ஒரு விஷயத்தை வந்து கற்பனை செய்து அந்த பார்க்குறது. ஸ்பேஷியல் அவேர்னஸ், இடைவெளி உணர்வு. இப்போ இந்த உதாரணமாக காரில் போகிறவங்கெல்லாம் அதுதானே செய்கிறாங்க. அதாவது பார்வையிலே அவங்க வந்து கற்பனை செய்து பார்க்குறாங்க. இந்த கார் வந்து எதிர்த்தாப்பில் எதிர்த்தாப்பில் ஒரு வந்து கொண்டிருந்தால் எந்த அளவிற்கு தள்ளி போக வேண்டும், நம்மளுடைய காரினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் எந்த அளவிற்கு தள்ள வேண்டும், அது இடைவெளி உணர்வு, ஸ்பேஷியல் அவேர்னஸ். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தேரியாக போட்டிருக்கிறார். அப்புறம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஷேப் ரெக்கக்னிஷன், பொருள் மற்றும் வடிவம் அடையாளம் காணல். இவை எல்லாமே இந்த விஷுவோஸ்பேஷியல் ஸ்கெட்ச் பேட், பார்வை விண்வெளி வரைபடத்தை சார்ந்த ஒன்று. ஒருவர் தனது வீட்டிலிருந்து பள்ளி செல்லும் வழியை மனதில் வரைபடமாக நினைத்து கொள்வது, அல்லது ஒரு விடுகதையை மனதில் சரியாக அமைப்பது, இதெல்லாம் விஷுவோஸ்பேஷியல் ஸ்கெட்ச் பேடினுடைய செயல்பாடு. த லாங் டேர்ம் மெமரி, நீண்டகால நினைவுனா என்னது? நீண்டகால நினைவில் நிலைத்து நிற்கக்கூடிய தகவல் தான் நீண்டகால இது லாங் டேர்ம் மெமரின்னு சொல்கிறோம். ஒரு முறை உறுதியாக கற்ற தகவல் ஆண்டுகள் முழுவதும் நினைவில் நிற்கும். இதை யார் சொல்கிறாரு? ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான், சைக்காலஜிஸ்ட். டுல்விங், 1972. இப்போ உதாரணமாக நம்மளுடைய தாயின் பெயர், பிறந்த இடம்லாம் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். சிறு வயதில் கற்ற பாடல்கள் இன்னும் மனதிலே இருக்கும். இந்த டுல்விங்ஸ் டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி, இந்த நீண்டகால நினைவுடைய வகைகளாக என்ன சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் தான். எண்டல் டுல்விங், 1972 டைப்ஸ். எபிசோடிக் மெமரி, நிகழ்ச்சி நினைவு. எபிசோடிக் மெமரி நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையிலே நினைவு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீண்டகாலம் நினைத்து பார்த்தேன், நீண்டகால நினைவு, எபிசோடிக் மெமரி. அப்புறம் செமாண்டிக் மெமரி, அர்த்த நினைவு. அறிவியல், தகவல் போன்ற பொதுவான அறிவை நாம் உள்வாங்குகின்ற பொழுது அதுவும் நீண்ட நாள் அது ஞாபகத்திலே இருக்கும். செமாண்டிக் மெமரி, அர்த்த நினைவு. அந்த தகவலை நமது அனுபவத்தோடு பொருத்தி பார்த்து ஒன்றை ஞாபகத்தில் வைப்பது, செமாண்டிக் மெமரி. அப்புறம் ப்ரொசீஜரல் மெமரி, செயல் நினைவு, பழக்கமாகிவிட்ட செயல்கள். உதாரணமாக பிறந்தநாள் விழா நினைவில் இருக்கிறது. அப்புறம் இந்த சைக்கிள்லாம் ஓட்டுறோமே, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஒரு முறை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ப்ரொசீஜரல் என்று சொல்லுவோம். இது வந்து ப்ரொசீஜரல் மெமரி. நமக்கு எப்படி வந்து பெடல் போடணும், எப்படி ஹேண்ட்பாரை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எளிதாக இருக்குது. ப்ரொசீஜரல் மெமரியில் வரக்கூடிய, எளிதிலே மறக்காது. இந்த எபிசோடிக் மெமரி தனிப்பட்ட அனுபவ நினைவு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை மனதில் வைத்திருக்கும் நினைவு தான் இந்த எபிசோடிக் மெமரி, நிகழ்ச்சி நினைவு. பள்ளியில் முதல் நாள் சென்ற அனுபவம், தேர்வில் வெற்றி பெற்ற நாள் நினைவு. அப்புறம் செமாண்டிக் மெமரி, அர்த்த நினைவு, பொதுவான அறிவு நினைவுன்னு நம்ம சொல்கிறோம். அறிவியல் உண்மைகள், பொருள் அர்த்தங்கள் போன்றவை இதில் அடங்கும். சென்னை தமிழ்நாட்டின் தலைவர் என்பதை நினைவில் வைத்திருத்தல். மரம் என்ற சொல்லின்ற அர்த்தம் தெரிந்திருத்தல், அதெல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் மரம்னு ஏற்கனவே நமக்கு சொல்லியிருப்பாங்க. மரம் சொன்ன உடனே நமக்கு அதெல்லாம் ஞாபகமாக இருக்கும். அடுத்து ப்ரொசீஜரல் மெமரி, செயல் நினைவு, பழக்க வழக்கங்கள் நினைவில் பதியப்பட்டவை, நாம் அடிக்கடி செய்வதாலேயே தானாக நடைபெறும் நினைவு வகை. இப்போ உதாரணமாக இந்த விசைப்பலகை, டைப்ரைட்டிங் சொல்கிறோம்ல, டைப்ரைட்டிங் மிஷினில் தட்டழிச்சு செய்தெல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய, அடிக்கடி செய்வதால் தானாக அந்த நினைவு வந்துடுது. நம்ம வந்து நினச்சி பார்க்காமையே கைகள் வந்து சரியான எழுத்துக்கு போயிடுது. அடுத்து சைக்கிள் ஓட்டுதெல்லாம் இந்த ப்ரொசீஜரல் மெமரியிலே வருகிறது. அடுத்து பார்ட்லெட்ஸ் ஸ்கீமா தியரி அப்படின்ட்டு ஒரு விஷயம். பார்ட்லெட்ஸ் ஸ்கீமா தியரி, இது வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். இதெல்லாம் கேட்பார்களா என்று என்னை கேட்கக்கூடாது. எல்லாம் அந்த மெமரி என்று இருந்தால் எதை வேணாலும் அவர்கள் கேட்க முடியும். ஏனென்றால் எல்லாமே வந்து சில சமயங்களில் இது வந்து ஒருவேளை டெட்டுக்கு வேணால் கேட்காம இருக்கலாம், ஆனால் மற்ற பரீட்சைக்கெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் எந்த அளவுக்கு எலிமினேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்ட்டு கவர்மெண்ட் நினச்சிச்சுன்னா இந்த மாதிரி கேள்விகள். ஆனால் இதெல்லாம் சிலபஸில் உள்ள பகுதி தான், அதை தெரிந்து கொள்வதில் தவறு எதுவும் இருக்க முடியாது. பார்ட்லெட் ஸ்கீமா தியரி அப்படின்றது
சர் ஃப்ரெட்ரிக் பார்லெட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கீமா என்பது நம்ம அனுபவங்கள் மூலம் உருவாகும் நினைவு படிமம் அப்படின்னு சொல்கிறார். நாம் புதிய தகவலை பழைய கட்டமைப்போடு இணைத்தே நினைவிலே வைக்கின்றோம். புதிய கதையை பழைய அனுபவத்தோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது, புத்தகத்தை நம்முடைய அறிவுடன் இணைத்து நினைவிலே வைப்பதெல்லாம் இதில் அடங்கும். அடுத்து லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் தியரி, செயலாக்க நிலைகள் கோட்பாடு. ஆழமான அர்த்த புலனுடன் கற்றால் நினைவு நீண்டகால நிலைக்கும். அதாவது அர்த்தத்தோட ஒரு விஷயத்தை நாம் என்ன அர்த்தம் கொள்கிறோம் என்பதை பார்த்து அதை இணைத்து கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நினைவு நீண்ட காலம் நிலைக்கும். அதை ப்ராசஸிங் தியரியில் வரக்கூடிய கான்செப்ட். இதனுடைய அர்த்தம் அதுதான், லெவல் ஆஃப் ப்ராசஸிங் தியரி. தகவலை ஆழமாக புரிந்தால் நினைவு நிலை நீடிக்கும். கருத்தை புரிந்து கற்ற மாணவன் நீண்ட கால நினைவில் வைத்திருப்பார். சுருக்கமாக, அதாவது பரீட்சைக்கு முன்னால் மட்டும் மனப்பாடம் செய்கிறான்னா விரைவில் மறந்துடுவார். நீண்ட காலம் அந்த கருத்தை புரிந்து படித்து தேர்வில் எழுதுவர் நீண்ட காலம் அந்த கருத்தை நினைவிலே வைத்திருப்பார். அப்புறம் என்கோடிங் முறைகள் என்ன, தகவல் நினைவில் நுழைவது எப்படி, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விஷுவல் என்கோடிங், அக்கோஸ்டிக் என்கோடிங், செமான்டிக் என்கோடிங். படம் பார்த்து கற்றல், பாடலை கேட்டு நினைவில் வைத்தல். அப்புறம் ரிஹர்சல் என்பது தகவலை மீண்டும் மீண்டும் மனதில் சொல்லுதல். சைக்காலஜிஸ்ட் எபிங்காஸ் அதை சொல்லுவார்னா ரிஹர்சல், மீளுரையாடல். சொற்களை பலமுறை உரைத்தல், பாடத்தை கிளாஸில் பலமுறை சொல்லுதல், இதெல்லாம் அதில் வரும். அடுத்து சங்கிங், அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பெரிய தகவலை சிறு தொகுதிகளாக பிரித்தல். சைக்காலஜி ஜார்ஜ் மில்லர் என்பது அந்த 7+2 ரூலை கொடுப்பார். அதாவது 7 எண்கள் எளிதாக இருக்கும் எல்லாத்துக்கும், அது 2 குறைவாக 2 கூடவாகவோ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜார்ஜ் மில்லருடைய இந்த சங்கிங். தொலைபேசி எண்ணை 3 தொகுதிகளாக பிரித்தல், பாடத்தை தலைப்புகளாக பிரித்து கற்றல். அசோசியேஷன், தொடர்பு அமைத்தல், புதிய தகவலை பழைய அனுபவத்துடன் இணைத்து கற்றல். பெயரை முகத்துடன் இணைத்து கற்றல், பாடத்தை நிஜ வாழ்க்கை நிகழ்ச்சியோடு இணைத்து கற்றல். இது எல்லாமே ரொம்ப நல்லது, அதாவது நினைவுக்கு ரொம்ப நல்லது, நீண்ட கால நினைவு. அடுத்து ஓவர் லேர்னிங், அதிகப்படியான கற்றல். முழுமையாக கற்ற பின் கூட மீண்டும் பயிற்சி செய்தல் ரொம்ப நல்லது. அதுவும் நீண்டகால நினைவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓவர் லேர்னிங், திரும்ப திரும்ப படித்தல். ஒரு விஷயம் தேர்வு முடிந்த பிற்பாடு கூட அதை பற்றி அதிகமாக படித்தல் என்றால் நீண்ட காலத்திற்கு அந்த தகவல்கள் நிற்கும், அதுதான் அதனுடைய அர்த்தம். பாடலை முழுமையாக பாடி பிறகும் பலமுறை பயிற்சி செய்தல். தேர்வுக்கு பின் மீண்டும் குறிப்புகளை வாசித்தல். அடுத்து ரீகால், நினைவில் பதிந்ததை மீண்டும் மனதிலே கொண்டு வர்றது அந்த ரீகால். கேள்விக்கு பதில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெக்கக்னிஷன், அடையாளம் காணுதல், பழையதை பார்த்தவுடன் அது தெரிஞ்சதாக உணர்தல். பழைய நண்பரை தெருவில் அடையாளம் காணுதல். இது எல்லாமே புத்தகத்தில் முன்பு பார்த்த படத்தை மீண்டும் அறிதல். ரீலேர்னிங்கிறது மறந்ததை மீண்டும் கற்றால் விரைவில் நினைவுக்கு வரும். பழைய பாடலை மீண்டும் வாசிக்கும் போது எளிதில் மனதில் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கேள்விகள் தான், அதை பின்னால் வருவது கூட 1-2 இதை ஒட்டியே தான் இருக்குண்ணா. ஏற்கனவே எல்லா கருத்துக்களையும் நம்ம சொல்லிவிட்ட காரணத்தால் இதை மீண்டும் மீண்டும் அலசி பாருங்கள். நிறைய கேள்விகள் என்னுடைய PDF ஃபைலில் இருக்குது. தயவுசெய்து அந்த PDF ஃபைலு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களது நம்பர்களை அனுப்பினால் அந்த PDF ஃபைல்களெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். God bless you abundantly. Let us meet in other units, in other video lectures for 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th